தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆன்லைன் ஆராதனை ஆரம்பமாகிறது. எல்லா தேவ பிள்ளைகளும் ஆராதனை ஆசீர்வாதத்தை ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்புள்ள இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவ ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலங்களில் மறுபடியும் உடைய சமூகத்தில் குடியிருந்த அந்த கிருபைக்கு ஆய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் பாதுகாத்ததுக்கு ஆய் ஸ்தோத்திரம். கடந்த இரவெல்லாம் தாங்கி ஆதரித்ததுக்கு ஆய் ஸ்தோத்திரம். தேசமெல்லாம் கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது, தேசமெல்லாம் வைரஸ் காய்ச்சலினால மக்கள் தவித்துக் கொண்டிருக்கும் போது, எங்களுக்கு சுகபலனை தந்து இந்த நாளில் ஒருமித்து கூடியவை ஆராதிக்க ஆண்டவரே இருக்கிற இடங்களிலே கர்த்தர் நாமத்தை உயர்த்த ஆராதிக்க துதிக்க இந்த ஆராதனை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஆராதனை மயமுடையவராக, கர்த்தர் இந்த ஆராதனை பங்கெடுக்கிற பிள்ளைகளை ஆசிரியப்பீராக, உடைய கிருபையால் நிரப்பீராக. இந்த ஆராதனை உடைய பிரச்சனத்தினால் மூடிக்கொள்ள ஜெபிக்கிறோம். துதி கடமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவனை ஆராதிக்க முடியாத பாக்கியத்தை தந்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஹல்லேலூயா. 230வது பாடலை பாடுவோம். பழைய பாட்டு 183வது பாடல். ஹல்லேலூயா. என் ஆயுள் முழுவதும் நானே என் தேவனை துதிப்பேனே. என் ஆயுள் முழுவதும் நானே என் தேவனை துதிப்பேனே. ஏழையை நினைத்து ஜபமதை கேட்டு அழிவின்றி மீட்டதினார். ஏழையை நினைத்து ஜபமதை கேட்டு அழிவின்றி மீட்டதினால் எழுந்த எல்லா பயங்களும் அகற்றி எளிதாக காத்ததினால். எழுந்த எல்லா பயங்களும் அகற்றி எளிதாக காத்ததினால். நாயுள் முழுவதும் நானே என் தேவனை துதிப்பேனே. என் ஆயுள் முழுவதும் நானே என் தேவனை துதிப்பேனே. திடமுள்ள மனதாய் திருமுகம் பார்த்தோர் பிறவை அடைந்திடுவார். திடமுள்ள மனதாய் திருமுகம் பார்த்தோர் பிறவை அடைந்திடுவார். தினமும் அவர் முகங்களை வெல்கம் அடையாது காத்திடுவார். தினமும் அவர் முகங்களை வெல்கம் அடையாது காத்திடுவார். என் ஆயுள் முழுவதும் நானே என் தேவனை துதிப்பேனே. என் ஆயுள் முழுவதும் நானே என் தேவனை துதிப்பேனே. பரிசுத்த தூதன் பாளையம் இறங்கி பயமின்றி காத்திடவே. பரிசுத்த தூதன் பாளையம் இறங்கி பயமின்றி காத்திடவே. பாரலம்மை அணுகிடும் இடுதன் இடமின்றி ஓடிடவே. பாரலம்மை அணுகிடும் இடுதன் இடமின்றி ஓடிடவே. நாயுள் முழுவதும் நானே என் தேவனை துதிப்பேனே. என் ஆயுள் முழுவதும் நானே என் தேவனை துதிப்பேனே. சிங்கத்தின் கோட்டிகள்
தாட்சி அடைந்தும் தீவான திருந்திடுமே. சிங்கத்தின் கோரியில் தாட்சி அடைந்தும் தீவான திருந்திடுமே. ஜீவனுள்ள தேவதாசருக்கு நன்மைகள் நிறைந்திடுமே. ஜீவனுள்ள தேவதாசருக்கு நன்மைகள் நிறைந்திடுமே. நாயுள் முழுவதும் நானே என் தேவனை துதிப்பேனே. என் நாயுள் முழுவதும் நானே என் தேவனை துதிப்பேனே. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களின் ஜபமதை கேட்டிடுவார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களின் ஜபமதை கேட்டிடுவார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சித்து காத்திடுவார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சித்து காத்திடுவார். என்ன ஆயுள் முழுவதும் நானே என் தேவனை துதிப்பேனே. என் ஆயுள் முழுவதும் நானே என் தேவனை துதிப்பேனே. நீதிமான்கள் துன்பங்கள் அதிகம் நிலையில்லா உலகத்திலே. நீதிமான்கள் துன்பங்கள் அதிகம் நிலையில்லா உலகத்திலே. நீதிபரவைகளில் அவனை அழியாது விடுவிப்பாரே. நீதிபரவைகளில் அவனை அழியாது விடுவிப்பாரே. நாயுள் முழுவதும் நானே என் தேவனை துதிப்பேனே. என் நாயுள் முழுவதும் நானே என் தேவனை துதிப்பேனே. நம்புகள் ஒன்றும் முறிய விடாது ஏந்தியே காத்திடுவார். எலும்புகள் ஒன்றும் முறிய விடாது ஏந்தியே காத்திடுவார். நம்பும் அடியார்களின் குற்றம் சுமராது காத்திடுவார். நம்பும் அடியார்களின் குற்றம் சுமராது காத்திடுவார். ஆயுள் முழுவதும் நானே என் தேவனை துதிப்பேனே. என் ஆயுள் முழுவதும் நானே என் தேவனை துதிப்பேனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 71 ஆனாதி தேவன் முன்னாடி கிளம்பி பாட்டு பாடு. ஆதி தேவன் ஹல்லேலூயா. வலைப்பாட்டு சொல்லி 600 பாடு. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அநாதி தேவனுன் அடைக்கலமே அவனித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே அவனித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி
மாறினாரே அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீர் ஊற்றாய் மாற்றினாரே இந்த தேவன். ஹல்லேலூயா. காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் நடைக்கலமே அவர் ஆதாரமே கிருபை கோர்த்து மனதுருகும் தோய தேவன்பே கிருபை கோர்த்து மனதுருகும் தோய தேவன்பே உன் சமாதானத்தில் உடன்படிக்கைதானே உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். உன் சமாதானத்தில் உடன்படிக்கைதானே உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அவனுடைய புயல் எழுநாடாமே புரியாதை கடந்திடுவார். போய தேவனயவாலை புரியாதை கடந்திடுவார். போய தேவனயவால் கடும் கானகத்தில் கர்த்தர் மாதிரிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. கடும் கானகத்தில் கர்த்தர் மாதிரிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் ஹல்லேலூயா. glory, glory. ஆதாரமே வறண்ட வாழ்க்கை செலுத்திடுவே தோய தேவருளால் செலுத்திடுவே தோய தேவருளால் நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் ஆவி போம் நொடி போ நித்திய மகிழ்ச்சி தலை மேலிருக்கும் சஞ்சலம் ஆவி போம் ஓடி போய். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் நடைக்கலமே அவர் நித்திய ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே தோய தேவ பலத்தால் ஆனந்தம் பாடி திரும்பியே தோய தேவ பலத்தால் சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார். சந்தனம் மகிழ்ச்சி அடைவாய். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார். சந்தனம் மகிழ்ச்சி அடைவாய். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் நடைக்கலமே அவர் நித்திய புயல் எழுநாடாமே. அநாதி தேவனும் நடைக்கலமே அவர் நித்திய புயல் எழுநாடாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சில நிமிடங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே பரிசுத்தமான நல்ல ஆண்டவரை காலை வேளையிலே கர்த்தரை துதிக்க ஸ்தோத்திரிக்க மகிமைப்படுத்த முடியாத ஒரு பாக்கியத்தை தந்தபடியால் உம்மை துதிக்கிறேன் தாவே. ஆண்டவரே, ஹல்லேலூயா.
ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு ஆண்டவரே பெரிய போல் சொல்லி அவன் புத்தி போல் மலர்வான் சொல்லப்படுகிறது கர்த்தாவே. ஆண்டவரே ஜனங்களாய் கர்த்தாவே ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை மாற்றுகிறார் காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பில் நிரப்பியராக. ஓ ரபாலா ஹல்லேலூயா க்ளோரி ஹல்லேலூயா. ரததால் ஜெயம் இயேசுவா உம்மை துதிக்கிறோம் இயேசுவா உம்மை துதிக்கிறோம் இயேசுவா உம்மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா. உயிர் தந்தவரே உண்மையுள்ளவரே ஹல்லேலூயா உம்மை ஆராதிக்கிறதாக. ஆண்டவரே இந்த காலையை கொண்டிருக்கிற தாவே ஆண்டவரே இயேசுவே அகில உலகம் முழுவதும் பயங்கரமான தாவே வியாதியினாலே கொடுமையினாலே நிறைந்திருக்கும் போது ஆண்டவரே இந்த நாளுக்கு தாவே உயிரோடு உம்மை சேவிக்கத்தக்கதாக தேவனுக்கு தந்த பாக்கியத்துக்காக உம்மை துதிக்கிறங்க தாவே ஹல்லேலூயா. 2 நாமத்துக்கு எங்கே கூடினாலும் அங்கே ஒரு நடுவில் இருக்கேன்னு சொன்ன தேவன் நிச்சயமாக எங்களை பற்றி இருக்கக்கூடியதால் உம்மை துதிக்கிறங்க தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவா உம்மை துதிக்கிறோம் 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 சோதிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கர்த்தாவை ஆராதிக்கிறதுக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லா இடையூறுகளும் மாறட்டும் கர்த்தாவே. எல்லா ஆண்டவரே இன்னல்கள் மறையட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா. விடுதலையோடு ஹல்லேலூயா உம்மை ஆராதிக்கிறவை தார் விடுதலையோடு 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கிருபையை ஆண்டவரே ஒவ்வொரு நாட்கள் அறிந்து கொள்ள கிருபை தாரும். உம்முடைய கிருபையை அறிய கிருபை தாரும். உம்முடைய கிருபையை தேவர்கள் மேல் பாராட்டினார். உம்முடைய கிருபையை அறிந்து கொள்ள கிருபை தாரும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரம் 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 ஆண்டவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் க்ளோரி ஹல்லேலூயா. கர்த்தரின் கிருபைகளை நித்தம் தியானிக்கும் வேளைகளில் கலக்கம் ஏன் தயக்கம் ஏன். கர்த்தரின் கிருபைகளை நித்தம் தியானிக்கும் வேளைகளில் கலக்கம் ஏன் தயக்கம் ஏன். பெருங்காற்று புயலடித்தாலும் பெருவெள்ளம் மோதினாலும் பெருங்காற்று புயலடித்தாலும் பெருவெள்ளம் மோதினாலும் கலக்கம் ஏன் தயக்கம் ஏன் கலக்கம் ஏன் தயக்கம் ஏன். கர்த்தரின் கிருபைகளை நித்தம் தியானிக்கும் வேளைகளில் கலக்கம் ஏன் தயக்கம் ஏன் கலக்கம் ஏன் தயக்கம் ஏன். சாத்தானின் சாதிகள் நெருங்கினாலும் சத்துருக்கள் சூழ்ந்திட்டாலும் சாத்தானின் சாதிகள் பெருகிட்டாலும் சத்துருக்கள் சூழ்ந்திட்டாலும் கலக்கம் ஏன் தயக்கம் ஏன் கலக்கம் ஏன் தயக்கம் ஏன். கர்த்தரின் கிருபைகளை நித்தம் தியானிக்கும் வேளைகளில் கலக்கம் ஏன் தயக்கம் ஏன் கலக்கம் ஏன் தயக்கம் ஏன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையை ஒரு நாள் உணர்ந்து அறிந்து கொள்வதாக கிருபை தரும்படியாக கெஞ்சிருக்கிறார். நல்ல ஆண்டவரே பரலோக பிதாவே பரிசுத்த ஆவியானவரே ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான சந்தோஷமான காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கூடினானே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவரே. இயேசுவா நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோங்க தாவே. ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து நினைத்து இருந்து நாளிலிருந்து உம்மை மகிமைப்படுத்த கிருபை தெரிவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனையோ சோதனைகள் துன்பங்கள் பிரதிகூலங்கள் ஒவ்வொரு நாட்களுக்கு தாவே ஒவ்வொருவருக்கும் வந்தாலும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தேவன் செய்து வருவதான எல்லா நன்மைகளுக்காக இறக்கங்களுக்காக உம்மை துதிக்கிறங்க தாவே. ஹல்லேலூயா. மரண யோர்தானை போன்ற பயங்கரமான சூழலில் வரும்போதெல்லாம் ஆண்டவர் பாதுகாக்கிற இடத்துல அற்புதமான நிலைமை துதிக்கிறங்க தாய். அந்த நாள் பரிசுத்தமான இந்த காலைகளிலே ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களோடு பேச வேண்டும் தாய். எங்களுக்கு பிரயோஜனமான செய்திகளை நம்முடைய காசு மூலம் ஒவ்வொரு நாள் தந்து கொண்டு இருக்க தாய். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமான செய்திகளுக்கு தாய் பிறகு தரும்படியாக கெஞ்சிரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வருகிறதான வந்ததான ஒவ்வொருவரையும் எங்க தாய் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர். ஆசீர்வதிப்பாராக கடந்து போக கிருபை தெரிகிறார்கள் ஆண்டவரே. இந்த ஆன்லைன் மூலமாக தாய் வருகிறதான செய்திகள் தாவே ஒவ்வொருடைய இதயத்திலும் ஆழமாய் பதியட்டங்க தாய் பதியட்ட ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை சுத்தி பாருங்கள். அவர் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்ல 63 தாய் கர்த்தர் நல்லவராக இருக்கிறதை ருசித்து அறிந்து கொள்ளத்தக்கதாக கிருபை தெரிகிறார்கள் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிறார்கள் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிறார்கள். அற்புதங்களால் அடையாளங்களால் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே. எவ்வளவு கிருபையினாலும் மூடு ஆண்டவரே. வியாதியோட கஷ்டத்தோடு திரும்பத்தோடு கத்தாய் யார் யார் வந்துக்கிறார்கள் ஒவ்வொருடைய இருதயங்களை தேற்றுகிறார்கள் ஆற்றுகிறார்கள் அரவணைக்கிறார்கள். பெரிய காரியங்களை நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.
Praise the Lord. Hallelujah. 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 கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாரும் தாராளத்தில் எழுந்து நின்று சங்கீதம் வாசித்து ஆண்டவரை துதித்து அமருவோம். 44ஆம் சங்கீதம் 1 முதல் 8 வசனங்களை வாசித்து ஆண்டவரை ஆராதிப்போம். சங்கீதம் 44 1 முதல் 8 வசனங்கள் சேர்ந்து படிப்போம். தேவனே, எங்கள் பிதாக்குடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீ நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவளை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவளை ரட்சித்தது. தேவனே, நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டிடும். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகளை உடைய நாமத்தால் விதிப்போம். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களின்று எங்களை ரட்சித்து எங்களை பயக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறேன். தேவனுக்குள் நித்தம் மேலே பாராட்டுவோம். உமது நாமத்தை எந்த நிலைக்கும் துதிப்போம். அல்லேலூயா. தேவனுக்குள் நித்தம் மேலே பாராட்டுவோம். உடைய நாமத்தை என்னென்னைக்கும் துதிப்போம் என்று சொல்லி எல்லாரும் போது இரு கடங்கள் எழும்பி நின்று ஆண்டவர் எல்லாம் சட்டையை துதிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கர்த்தாவே, மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தேவனுக்குள் நித்தம் மேலே பாராட்டுவோம். ஆமென். உமது நாமத்தை என்னென்னைக்கு துதிப்போம்னு சொல்லி இருக்கிற கர்த்தாவே, ஆவே கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் எப்பொழுது துதிக்க ஆண்டவரே கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க கிருபையாக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் நாமத்தை என்னென்னை துதிக்க கிருபை செய்யும்படியாக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் பாயி பானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் பாயி பானை போற்றி. மகிமை தேவா மகிமை, தேவா தேவானுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவா மகிமை, தேவா தேவானுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார். நம்மை என்று வாதற்காக எல்லாத்துக்கும் பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார். நம்மை என்று வாதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடிக்கல் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடிக்கல் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பலபரோம். ஆமென். கைகள் துதி. ஆமென். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. மகிழ்வை தேவா மகிழ்வை, தேவா தேவானுக்கே மகிழ்வை. அல்லேலூயா மகிழ்வை, தேவா மகிழ்வை, தேவானுக்கே மகிழ்வை. துதிப்போம் அல்லேலூயா பாடி அஞ்சிடனே இருளில்லை என்றோ நடமாடும் கொள்ளை நோயை கண்டுகிறோம். அவன் அஞ்சிடனே இருளில்லை என்றோ நடமாடும் கொள்ளை நோயை கண்டோ. பயங்களுக்கும் பறக்கும் மக்களுக்கும் ஜெயித்திடுவேன். பயங்கரத்துக்கும் பறக்கும் மக்களுக்கும் பயத்திட ஜெயித்திடுவேன். துதிப்போம் மாட்சிமை உமக்கண்டோ, மகிமை உமக்கண்டோ, மாட்சிமை உமக்கண்டோ,
துதியும் புகழும் தோத்திரமோ துதியும் புகழும் தோத்திரமோ தோயவர் பூமப்போ ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே என் அன்பர் விலையேற பெற்ற ஒன்றுத்தான் விடுதலை கொடுத்தீர்களோ விலையேற பெற்ற ஒன்றுத்தான் விடுதலை கொடுத்தீர்களோ ராஜாக்களாக உமக்கு தெரிந்து கொண்டே ராஜாக்களாக தேவியரா உமக்கு தெரிந்து கொண்டே ஆராதனைகளோ கையெழுத்தி நம்மை கோரி தோல்தான் நம்மை கோரி தோல்தான் சமத தேவன ஜனகோ மாணிக்க தேவன 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 Hallelujah.
தந்தமாய் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் யேசுராஜன் தந்தமாயினார் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் யேசுராஜன் தந்தமாயினார் இந்த பாதாள ஹalleluya hallelujah பாதாள இந்த பாதாள கைகளை கொட்டி சொல்லுங்க ஆண்டவர் கைகளை ஹalleluya வாயினால தோத்தி கைகளை கொட்டி வாயினால நல்லா புரியுங்க ஹalleluya மகிழ்வு அந்த சமத்துல அந்த தூயத்தை மகிழ்வு ஆண்டவரை பாடி மகிழ்வு ஹalleluya நீதிமான் பாடி மகிழ்வான் நீதிமான் பாடி மகிழ்வான் ஹalleluya கர்த்தர்கள் மகிழ்ந்து கம்பீரித்து ஆமென் அதை துதிங்க கர்த்தரை கூட்டாரு ரட்சித்தாரு இதனால ஆராதிக்கு வந்தாரு கடந்த நாளெல்லாம் நம்மை காத்தாரு தேசமெல்லாம் கொரோனா வியாதினால மக்கள் தவித்துக் கொண்டிருக்கும் போது இன்னும் பயங்கரமான ஆமென் கைமாறி சொன்ன காய்ச்சல்னால மக்கள் எல்லாம் தவித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் சூழல் வந்து நம்மை காத்தாரு ரட்சித்து அவருடைய பிள்ளையை மாற்றி கொண்டாரு அது அன்பு எல்லாரும் கர்த்தரை கைகளை கொட்டி நல்லா துதிப்போம் ஹalleluya ராஜாவை போட்டி துதிங்கள் ஹalleluya ஆமென் ஹalleluya 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 அவருடைய நாமத்தை அன்றைக்கு துதிப்போம் என்று சொன்னது போல ஹalleluya தேவனுக்கு நித்தம் மேன்மை பாராட்டுவோம் உமது நாமத்தை என்னைக்கு துதிப்போம் என்று சங்கீதத்தை வாசித்தது போல ஆண்டவர் நாமத்தை துதித்து மேன்மை பாராட்டுவோம் ஆண்டவர் நாமத்தை துதித்து உயர்த்துவோம் அவரை புகழுவோம் ஹalleluya அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா ஆமென் ஹalleluya ஹalleluya அவரை போற்றி துதியுங்கள் அவரை துதிக்க விடுதலை உண்டாக அவரை துதிக்க பலன் உண்டாக துதிக்க ஆமென் சத்துரு ஓடுவான் துதிக்க நோய்கள் குணமாகும் ஹalleluya அற்புதம் நடக்கும் ஹalleluya ஹalleluya உங்களுடைய வீட்டில் வாசமாக பார்க்குவார்கள் அவர்கள் துதித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவசபையிலே காணப்படுவார் சொல்லி இருக்கிறது ஆண்டவருடைய பிள்ளை அவரை துதிக்க முடியாது இந்த நாளை தந்திருக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளை துதிக்க முடியாது அவரை தெரிந்து கொண்டிருக்கிறார் நீ ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய வல்லமையான செய்களை நினைத்து அவருடைய நாமத்தை மேலும் பாராட்டி துதிக்கும் போது புகழும் போது உலகளை கட்டுகள் அறுந்து போகும் சிகரங்கள் மாறி போகும் சோர்வுகள் மாறி போகும் பலவீனங்கள் மாறி போகும் ஹalleluya 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 கர்த்தர் துதிக்கிற பிள்ளைகளை விடுவிக்கிறார் துதிக்கிறதால் சாத்தான் ஓடுவான் துதிக்கிற பிள்ளைக்கு முன்னால் சத்துரு நிற்க முடியாது ஹalleluya ஆமென் துதியாய் ஆயுதம் சாத்தானை விரட்டுகிற ஆயுதம் சாத்தானை துரத்துகிற ஆயுதம் ஹalleluya ஓ ஹalleluya நல்லவன் அந்த கால வேளையில் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் குடும்பமாக தனியாக கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற வேளையில் கர்த்தருடைய பிரசன்னம் அவரை நிரப்புவதாக அவருடைய இல்லத்தை நிரப்புவதாக அவருடைய சிரசுடைய வல்லமை இறங்குவதாக எதிர்கிரிகள் அழிக்கப்படுவதாக சத்துரு கட்டில் உடைக்கப்படுவதாக சோர்வுகள் தலைவர்கள் பலவீனங்கள் க்ஷீணங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக ஆண்டவரே ஆத்ம சந்தோஷம் உண்டாவதாக ஆத்ம விடுதலை உண்டாவதாக சரீரத்தில் கட்டுகள் நீங்க சரீரத்தில் பலன் உண்டாவதாக ஆண்டவரே கர்த்தரை பயன்படுத்த கிருபை செய்வதாக இந்த நாளில் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை பலப்படுத்த ஆண்டவரே இந்த ஒரு வாரம் அவர்கள் கடந்து ஜீவிக்க முடியாத கிருபைகளை அவர்கள் எதிர்கிரிகளை ஜெயிக்கொண்டு வெற்றியுள்ள ஜீவனை செய்ய அவர்கள் பலனை கொடுக்க ஜெபிக்கிற கர்த்தாவே ஹalleluya 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 இந்த ஆராதனை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் இந்த காலையிலே துதிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அவருடைய நாமத்தை மேன்மை பாராட்டி ஆண்டவரே என்றைக்கும் துதிக்க முடியாக கர்த்தர்களை கொண்டு வந்திருக்கிறதா ஸ்தோத்திரம் எங்களை ஏற்படுத்துறதா ஸ்தோத்திரம் உங்களை துதிக்க முடியாது ஏற்படுத்துற பிள்ளைகளை ஆண்டவரே துதித்து ஆண்டவரே உங்களை போற்றி மகிமைப்படுத்தி ஒரு பலனை பெற்றுகிற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுகிற ஆலோசிவோம் இதனால் வந்தவர்களை ஆசீர்வதிவோம் ஆண்டவர்களை பலப்படுத்தும் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அன்புள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதியும் தொடர்ந்து எல்லா தீமைகளை காத்தரலாம் ஆண்டவரே கடந்த நாளெல்லாம் காத்து ஸ்தோத்திரம் இந்த நாளில் மட்டும் போய் ஆராதிக்க துதிக்க பிள்ளைகளுக்கு வச்சதற்காக ஸ்தோத்திரம் கொஞ்சம் யாவர் மேலும் கிருபையை ஊற்றும் யாவர் மேலும் மகிமை தங்கட்டும் யாவரையும் ரத்த கொண்டு மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே உங்களை துதிக்க முடியாக நீ தெரிந்து கொண்டு இந்த நாளை தந்து நீ உடைய சமத்தை கொண்ட பிள்ளைகள் உங்களுடைய சமத்துல உங்களை பாடி புகழ்ந்து துதித்த இந்த வேலையில நீ பிரியப்பட்டு அவருடைய வல்லமை அவர்கள் மேல ஆண்டவரே அபிஷேகத்தை ஆண்டவரே அவர்களுக்கு அளவில்லாமல் ஊட்டி இருக்கிற சோதரம் நீ கொடுத்த அபிஷேகம் நீ கொடுத்த வல்லமை அவளை தொடர்ந்து நிரப்பி சத்துருவை ஜெயித்து வெற்றி கொள்ள கிருபை செய்யட்டும் தொடர்ந்து கர்த்தாவே இந்த வாரம் எங்களுக்கு தேவையான மன்னாவை தாரும் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை என்னுடைய வாழ்ந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் சொல்லி இருக்கிறது வேண்டிய ஆலோசனை தாரும் நீ வார்த்தைக்காக உடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் காத்திருக்கிறோம் உடைய சத்தம் வெளிப்படட்டும் மனித சட்டம் தேவ சட்டம் வெளிப்படட்டும் தொடர்ந்து கிருபை செய்யும் தொடர்ந்து மகிமைப்படும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென்
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நாமத்தினால ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் ஒருமித்து கூட கர்த்தர் நமக்கு வாய்ப்பளித்ததுக்காக என் ஆண்டவரை துதிக்கிறேன், அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கூடி வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால வாழ்த்துகிறேன். உங்களுக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்வேன். ஆமை, கர்த்தர் உங்களை நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவன் நமக்கு கடந்த நாட்களில் செய்த இரக்கம், கிருபை, நன்மை பெரிது. நம்மை போன்ற அநேகர் இந்த உலகத்திலே காணப்படாமல் போய்விட்டார்கள். நம்மை போன்ற அநேகர் உலகத்திலே செயல்பட முடியாமல் துக்கமாகிய மரணமாகிய பள்ளத்திலே அவிழ்ந்து விட்டார்கள். ஆனால் கர்த்தர் அதன் நடுவில் நம்மை நிலைநிறுத்தி இந்த நாளில் அவர் சமூகத்தில் கொண்டு வந்து துதிக்க, அவரை மகிமைப்படுத்த கிருபை தந்திருக்கிறார். அது அவர் செய்த பெரிய பாக்கியம், அவர் நமக்கு தந்த பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இந்த பாக்கியத்துக்கு ஆலயம் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் தொடர்ந்து நம்ம ஒவ்வொருவரும் மேலும் அவருடைய கிருபை அளவில்லாமல் பொழிந்தள்ளி நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தேசத்தின் கொள்ள நோயை ஆண்டவர் சீக்கிரமாய் மாற்றி எல்லாருக்கும் சந்தோஷமும் சமாதானம் உண்டாக கர்த்தர் கிருபை செய்வாராக. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் விடுவோம். தோத்திரம், தோத்திரம். தேசத்தின் கொள்ளை நோயை மாற்ற முடியாத சோதரம், பரவலாகிற தொற்று நோயை மாற்ற முடியாத சோதரம், சோதரம், சோதரம். சீக்கிரம் தொற்று நோயை முற்றிலும் மாற்றி ஆண்டவர் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் உண்டாக ஆண்டவரே இறக்கம் செய்ய முடியாது சோதரம், சோதரம். அப்படி இறக்கம் செய்ய போறதுக்கு சோதரம், விடுதலை செய்ய போறதுக்கு சோதரம், ஜபங்களை கேட்டதுக்கு சோதரம், வேண்டுதலை கேட்டதுக்கு சோதரம், பதில் தருகிறதுக்கு சோதரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக சில வார்த்தைகளை தியானிக்க இருக்கின்றோம். வாசித்த சங்கீதத்திலே முதல்ல சில வசனத்தை வாசிப்போம், கேட்போம். தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. அல்லேலூயா. நாம் வாசித்த இந்த சங்கீதத்தில் சங்கீதத்தின் ஆசிரியர் இவ்விதமாக சொல்லுகிறார். ஆண்டவர் நோக்கி சொல்லுகிறார், ஆண்டவரே, தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களிலே நீர் நடப்பித்த கிரியைகளை அவர் எங்களுக்கு அறிவித்து சொல்ல நாங்கள் கேட்டோம். எங்கள் பூர்வ பிதாக்களின் நாட்களிலே நீர் அமலும் செய்த கிரியைகளை நாங்கள் அவர்கள் சொல்ல கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி எங்கள் பிதாக்கள் பட்டயத்தினாலோ அவருடைய பலத்தினாலோ அவருடைய கையினாலோ சத்துருக்களை துரத்தவில்லை. நீர் உம்முடைய கையினால சத்துருக்களை ஜாதிகளை எல்லாம் துரத்தி இவர்களை நாட்டி இந்த எங்கள் பிதாக்கள் அந்த தேசங்களில் நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி அந்த ஜனங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தி இவர்களை பரவ பண்ணினே. அல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் பிதாக்களை நீங்கள் செய்த கிரியைகளை நாங்கள் கேட்டோம். எப்படி என்றால் உம்முடைய கையினாலே உம்முடைய பலத்தினாலே அவள் எதிரான சத்துருக்களை துரத்தி முறியடித்து இவளை நிலைநாட்டி இவளை பரவ பண்ணினேன். அது ஏனென்றால் மூன்றாவது சொல்லுகிறார், அவர்கள் தங்கள் பட்டயத்தால்
தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. எங்கள் பிதாக்கள் பட்டயத்தினால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. அவருடைய கரங்கள் அவர்களை புயமும் ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடி நீர் அவர்கள் மேல் பிரியமா இருந்ததினால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் பிரகாசம் அவர்களை ரட்சித்தது. ரட்சித்தது. அல்லேலூயா. இந்த பகுதி சங்கீதத்தை எழுதினவர் கோராகின் புத்திரர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கோராகின் புத்திரர் என்றால் யார்? இது நாம் முதலாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உலகத்திலே பூர்வ ஜனங்களில் இஸ்ரவேல் ஜனத்தை சொந்தமாய் தெரிந்து கொண்டார். இந்த ஜனங்கள் எகிப்து நாட்டில் அடிமைப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்ட போது ஆண்டவரை கூப்பிட்டார்கள். ஆண்டவரை கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களை மீட்கும்படியாக ஒரு தலைவனை அவளுக்கு ஏற்படுத்தினார். அந்த தலைவன் பேர் தான் மோசே. மோசே யார் என்றால் எகிப்து ராஜாவுடைய அரண்மனையிலே ராஜகுமாரத்தியால் வளர்க்கப்பட்ட மகன். சொல்ல போனால் வருங்கால ராஜா. எகிப்திலே ராஜாவா வர வேண்டிய ஒரு ராஜகுமாரனை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை எகிப்தில் விடுவித்துக் கொண்டு வர தலைவராய் தெரிந்து கொண்டார். இந்த மோசையின் மூலமாக சிறுமைப்பட்டு கிடந்த கர்த்தருடைய ஜனத்தை கூப்பிடலை கேட்டு ஆண்டவர் விடுவித்துக் கொண்டு வந்தார். இப்போது மோசே இந்த ஜனங்களுக்கு தலைவனாக நடத்துகிறார். அதற்காக ஆண்டவர் மோசேக்கு 120 வருஷம் பயிற்சி, அவர் 80 வருஷம் பயிற்சி கொடுத்தார். முதல் 40 வருஷம் அரண்மனையிலே எல்லா அபியாசங்களையும் கற்றுக்கொண்டார். படிப்பு, வித்தைகள், அபியாசம் எல்லாம். அடுத்த 40 வருஷம் மோசேயை வனாந்திரத்துக்கு ஆண்டவர் அனுப்பி ஆடு மேய்க்க வைத்தார். காட்டிலே, மலையிலே, வெயிலே, குளிரிலே, பனியிலே, காட்டு மிருகங்கள் மத்தியிலே, சத்துருகள் மத்தியிலே 40 வருஷம் தங்கியிருந்து மந்தை மேய்க்க வைத்தார். காடுகளிலே மந்தை வைக்கிறது சாதாரண காரியம் அல்ல. மந்தைகளை நம்ம வீடுகளில் கட்ட முடியாது. வெளி இடங்களிலே தான் நிறுத்தி வைத்திருப்பார்கள். ஆயிரக்கணக்கில் மந்தைகள் இருக்கும். அப்போ காட்டு மிருகங்கள் அதை தாக்குவதற்கு வரும். திருடர்கள் திருட வருவார்கள். இன்னும் பலவிதமான வெயிலுக்கு, மழைக்கு, குளிருக்கு, பனிக்கெல்லாம் பாதிப்பு வரும். இது எல்லாவற்றிலும் காக்க அந்த மேய்ப்பன் தான் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்போ மேய்ப்பன் என்கிறவன் கண்தூக்கம் இல்லாமல் விழிப்பாய் ஜாக்கிரதையாய் செயல்பட வேண்டும். அந்த மேய்ப்பன் இருக்கிற வேலை கடினமான வேலை, சாதாரண வேலை அல்ல. அல்லேலூயா. பின் நாட்களில் தம்முடைய ஜனத்தை அவர் மேய்க்கிற தலைவனாகும்படியாக முதலாவது 40 வருஷம் மந்தையை மேய்க்க வச்சு நல்ல பழக்கு வைத்து மோசேயை கடைசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவராக மாற்றினார். அல்லேலூயா. இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களை தவறுகள், குற்றங்கள் காணப்படும் போது கண்டிப்பா அடித்து கொள்ளுவார், சிக்ஷிப்பார். இது அநேகருக்கு பிடிக்கல. தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு கூட்டம், கோராகு என்கிறவருடைய வம்சம் மோசைக்கு எதிராக எழுப்பி மோசை குற்றப்படுத்துறது. அவ்வளவு மோசை தாங்க முடியவில்லை. இந்த ஜனங்களுக்காக என் வாழ்க்கையை வெறுத்து ராஜா வர வேண்டிய நான் இவளுக்காக ஆடு மேய்த்து இவளை மேய்க்க வந்திருக்கிறேன். இவளுக்காக வாழ்க்கையை வெறுத்து வந்து ஊழிய செய்ற எனக்கு எதுக்குறாளே, நான் என்ன தப்பு செய்த அவனுக்கு ஆதங்கம் வந்தது. உடனே ஆதங்கத்தினால மோசை சொன்னாரு, ஆண்டவரே, எல்லா மனுஷனை சாகிறது போல இவங்க என்ன செய்யக்கூடாது, சாகக்கூடாது. ஆண்டவரே, பூமி இவர்களை விழுங்கட்டும் என்று மோசை வாய்த்தர சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முன்ன ஆண்டவர் மோசையை சொன்னார், இந்த ஜனங்களை இந்த இடத்தை விட்டு விலைக்கு ஓட சொல்லு, நான் அவளை அழிக்க போறேன்னு சொல்லுன்னு சொன்னார். இவர் சொன்னார். அப்போது அநேக மக்கள் மோசையை சத்தம் கேட்டு ஆண்டு அழிக்க போறான்னு பயந்து போனாங்க. கோராகின் கூட்டம் மாத்திரம் எதிர்த்த கூட்டம், ஓ இவர் என்ன செய்தார் பார்ப்போம் என்றார். மோசே பூமி தன் வாயு பூமி பிளக்கட்டும் என்று சொன்னார். உடனே பூமி, அவர் நின்ற பூமி ரெண்டா பிளந்தது. கோராகும், அவன் மனைவி, பிள்ளைகள், குடும்பம், ஆடு மாடு மிருகம் எல்லாம்
அப்படி நின்ற இடத்துல பூமிக்கு உள்ளே போய்விட்டார். பூமி வாயை மூட இவள் எல்லாரும் சமாதி ஆகிவிட்டார். இப்போ மரித்தவர்களுக்கு அடக்கமும் இல்லை, ஆராய்வும் இல்லை, கல்லறையும் இல்லை, துக்க விசாரிப்பும் இல்லை, துக்க உருவம் இல்லை, ஒன்றும் இல்லை. மொத்தமா போயிட்டாங்க உள்ள. பூமி மூடி போட்டோம். அல்லேலூயா. கோராகின் கூட்டம் மோசை எதிர்த்தது, அதனால் அவர்கள் பூமி விழுங்கி போட்டது. ஆனாலும் அவள் அழிக்கும் முன்பாக ஆண்டவர் சொல்லிவிட்டார், இந்த கோராகின் கூட்டத்தோட சேராம ஜனங்களே விலகி போக அவள் அழிக்க போறேன்னு ஆண்டவர் மோசையை கொண்டு சொன்னார். மோசை எச்சரிப்பு கொடுத்ததும் இந்த கோரான் புத்தரில் சில விலகி ஓடிட்டாங்க. அவங்க காக்கப்பட்டாங்க. ஓடாம துணிஞ்சு எதிர்த்து நின்னவங்க எல்லாம் பூமியில் விளக்கப்பட்டாங்க. இங்க சொல்லப்பட்ட கோரான் புத்தர் அப்படிப்பட்டவர், விலைக்கு ஓடினவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது 84 சங்கீதத்தில் கூட படிக்கும் போது அங்கே சொல்லுவார், 84 சங்கீதத்தில் இவர்கள் கோரான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வருவார்கள். அடைக்கலாக்குருவிக்கு வீடு, தகவலாக்குருவிக்கு குஞ்சுகளை வைக்கும் இடமும் கிடைத்ததே என்று அதை கொஞ்சம் நன்றியாக அவர்கள் என்ன செய்வார்கள், பாடுவதை நாம் அங்கே பார்க்க முடியும். அல்லேலூயா. 1-2 வசனங்களை படிச்சு பாருங்க. 1 கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவனவுமா இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, என் ராஜாவும் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை தன் கூடுகளை வைக்கிடமும். அப்ப அடைக்கலான் குருவியை போல, தகவலான் குருவியை போல அடைக்கலம் தேடி ஓடுற எங்களுக்கு நீ ஒரு இடத்தை தந்தீரே சொல்லி அவர் பாடுகிறார். இப்ப இவர்கள் ஜீவன் தப்ப ஓடினார்கள், ஆனாலும் கர்த்தர் அவளை பாதுகாத்து இப்போது கூட்டி சேர்த்து இருக்கிறார். அதனால் நன்றினார் பாடுறார். அப்ப இந்த கோராகின் புத்திரர் ஒரு கூட்டம் அழிந்து போனாங்க. ஆனால் சிலர் மாத்திரம் தப்பி ஓடினாங்க. கர்த்தர் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றினார். மறுபடியும் அந்த கோராகின் புத்திரர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் அமைந்தது. அல்லேலூயா. அவர்களால் பாடப்பட்ட சங்கீதம் இது. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, எங்கள் பூர்வ பிதாக்களை நீ நடத்தி வந்த வழிகளை அவர் சொல்லி கேட்டோம். அவர்கள் சத்துருக்கள் எல்லாம் துரத்தி அவர் தேசத்தை அவர்கள் கட்டி அதில் நாட்டப்பட்டார்கள், பெருகினார்கள். அது அவருடைய பட்டயத்தினாலேயோ கரங்களினாலேயோ அது செய்யவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமா இருந்ததுனால உங்களுடைய ஓங்கிய வலது கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் உடைய முகத்தின் பிரகாசத்தினாலும் அப்படி செய்தீர் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த செய்தி என்னன்னா, கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமா இருந்ததுனால அவருடைய சத்துருக்களை துரத்தி சத்துரு தேசத்தை அவளுக்கு கொடுத்து அவளை நிலைநாட்டி பெருக பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த செய்தியின் முக்கிய சாராம்சம் என்னவென்றா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல கர்த்தர் பிரியமா இருந்ததுனால அவர்களுக்கு எதிரான சத்துருக்களை துரத்தி முறியடித்து அவருடைய தேசத்தை அவளுக்கு கொடுத்து நிலைநாட்டி பெருக பண்ணியிருக்கார். இது போல இந்திய சமுதாயத்துல இந்திய தேசத்தின் எல்லாவித கொடுமையான பாதகமான காலநிலை சம்பவிக்கிற காலத்திலே, காரியங்கள் சம்பவிக்கிற நாட்களிலே ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் நமக்கு எதிரான எல்லா சத்துருக்களையும் அவர் துரத்தி நம்மை தேசத்தை நிலைநாட்டி நம்மை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ கொரோனாவை குறித்து தேசம் எல்லாம் பயந்து நடுங்கி திகைக்கும் போது அது வியாதியாகிய சத்துருவா இருக்கலாம், மனுஷராகிய சத்துருவா இருக்கலாம், பகைஞராகிய சத்துருவா இருக்கலாம், பிசாசாகிய சத்துருவா இருக்கலாம், எந்த பஞ்சமாகிய சத்துருவா இருக்கலாம், கொள்ளனாகிய சத்துருவா இருக்கலாம். எந்த சத்துருக்கள் ஆண்டவருடைய பிள்ளைக்கு எதிராக தடையாக காணப்பட்டாலும் ஆண்டவர் நம்ம பிரியமா இருந்தால் எல்லா சத்துருக்களையும் முறியடித்து நம்ம ரட்சித்து நம்ம நிலைநிறுத்தி காக்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு இந்த உலகத்துல பல போராட்டம் உண்டு.
எபேசியர் 6:10-12 இருக்கிறது. நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. யோபுல பறிக்கும் போது பூமியிலே மனுஷனுக்கு போராட குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா மனுஷனுக்கும் பூமியிலே போராட்டம் உண்டு. போராடுவதற்காக குறிக்கப்பட்ட காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று யோபு மூலமாக நாம் கண்டறிகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுபோல புதிய ஏற்பாடுல எபேசியரிலும் அதை குறித்து சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே வாசிக்க எபேசியர்ல கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்திருக்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. யோபுன்னு சொல்லி 7ஆம் அதிகாரம் 1 வசனம் படிக்கும் போது அங்க என்ன சொல்லி இருக்கிறது? பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. நமக்கு போராட்டம் உண்டு. ஆனா யாரோட போராட்டம் எபேசியர்ல சொல்லி இருக்கிறது? மாம்சத்தோட இரத்தத்தோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டல பொல்லாதாவின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அவர்கள் பல ஜாதிகள் அவர்களுக்கு போராட்டத்தை உண்டாக்கினார்கள், பகைஞரானார்கள். பல ஜாதி மக்கள், பல தேசம் அவர்களுக்கு பயப்படார்கள். இது போல நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்களை அநேகர் வருவாங்க. சில சூழ்நிலைகள் சத்துருவாய் மாறும், சில சம்பவங்கள் சத்துருவாய் மாறும், சில சக்திகள் சத்துருவாய் மாறும். எல்லாவற்றிலும் இந்த போராட்டத்தில் நாம் ஜெயம் பெற வேண்டுமானால், ஜெயம் பெற்று அதில் நிலைநாட்டப்பட வேண்டுமானால், அதன் மத்தியிலும் சொந்த வாக்கு நாம் பெருக வேண்டுமானால் கர்த்தர் நம்மை பிரியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிதாக்களிடத்திலே ஆண்டவர் பிரியமாக இருந்ததுனால அவர்கள் தங்கள் பட்டயத்தால் அல்ல, அவர்கள் தங்கள் புயத்தினால் அல்ல, கர்த்தரே தம்முடைய வலது கரத்தினாலும் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் முகத்தின் பிரகாசத்தினாலும் சத்துருக்களை முறியடித்து, சத்துருக்களை மடக்கடித்து, தேசத்தை பிடித்து அல்ல இவர்களை நாட்டி இவர்களை பெருக பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. பிதாக்களுக்கு செய்த தேவன் நமக்கு செய்ய வல்லவர். நம்முடைய பிதாக்களை விடுவித்த தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர், உங்களை விடுவிக்க வல்லவர். நம்மை பிதாக்களை தேசத்தை நிலைநாட்டின தேவன் நம்மையும் உங்களையும் நம் ஒவ்வொருவரையும் நிலைநாட்ட வல்லவர். அல்லேலூயா. நம்முடைய பிதாக்களை சத்துருக்கள் மத்தியிலும் நிலைநாட்டி பெருகப்படுகிற கர்த்தர் இன்னைக்கு நம் ஒவ்வொருவரையும் அவர் உங்களையும் குடும்பத்தையும் எந்த சூழலிலும் ஆண்டவர் விடுவித்து நிலைநாட்டி பெருக செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஆனால் அப்படி ஆண்டவர் செய்ய வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம் தேவை. அவர்கள் மேல் பிரியமா இருந்தது போல நம்ம பிரியமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள்ல யாரெல்லாம் ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரோ, கர்த்தர் யாரெல்லாம் பிரியப்படுகிறாரோ நிச்சயமாகவே அவர் பிரியப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் ஜெயம் கொடுப்பார். அவருடைய சத்துருக்களை அவர் மடங்கடிப்பார், அவரை நிலைநாட்டுவார், பெருக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என்னாகும் 14ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது கூட அங்கே காலேப் யோசுவா இவ்விதமாக சொல்லுகிறாங்க,
கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய், அந்த தேசத்திலே நம்மை 8ஆம் வசனம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எந்த மனுஷத்துல அல்ல நம்மிடத்துல பிரியமா இருப்பார் என்றால் நம்மை பாலும் தேனும் ஓடுகிற கானான்ல பரலோகத்தை படிச்சார். இங்கே கர்த்தர் நமக்கு விடுதலை தருவது மாத்திரமல்ல, இங்கே கர்த்தர் நமக்கு நம்மை நிலைநாட்டுவது மாத்திரமல்ல, நம்மை பெருக செய்வது மாத்திரமல்ல, நம்மை முடிவில் என்ன செய்யறாரு? கானான்ல கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்மை கானானில் சேர்க்க வேண்டுமானால், பரம கானானில் சேர்க்க வேண்டுமானால், பல்லவ ராஜ்யத்தில் சேர்க்கப்பட வேண்டுமானால் அவர் நம்மை பிரியமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் படிக்கும் போது 23ஆம் வசனம் படிக்கிறோம். நீ மிகவும் பிரியமானவன். தானியேலை பார்த்து தேவதூதரை கொண்டு ஆண்டவர் சொல்ல, நீ பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மேல் பிரியமா இருந்தால் நம்ம வேண்டிக் கொண்ட உடனே நமக்கு பதில் கிடைக்கும். பத்திரம் பத்திரம். இன்னைக்கு சிலர் எத்தனையோ மாத வருடங்களா ஜபிக்கிறோம். தானியேல் ஆண்டவர் பிரியப்பட்ட மனுஷன். ஆண்டவருடைய பிரிய தானியேல் மேல் இருந்தது. ஆனால் ஆண்டவர், நீ எனக்கு பிரியமான புருஷன், நீ பிரியமானவன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அவன் மேல் பிரியமா இருந்ததுனால அவன் வேண்டிக் கொண்ட உடனே பதில் கொடுக்கிறான். ஆண்டவர் பிரியமாயிருந்தால், உங்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருந்தால், உங்கள் பிள்ளைகள் மேல் கர்த்தர் பிரியமா இருந்தால், உங்கள் குடும்பத்தின் மேல் கர்த்தர் பிரியமா இருந்தா, என் மேல் பிரியமா இருந்தா, நாம் ஒவ்வொரு மேல் பிரியமா இருந்தா, நம் சபையின் மேல் பிரியமா இருந்தா, சபை வேண்டிக் கொண்ட உடனே, அவர் ஊழியர்கள் வேண்டிக் கொண்ட உடனே, குடும்பம் வேண்டிக் கொண்ட, அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் பிரியமா இருந்தால் நம்முடைய சத்துருக்களை அவர் மனக்கடித்து நம்மை அங்கே நிலைநாட்டி பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அவர் நம்ம பிரியமா இருந்தால் நம்மை வாக்கு பண்ண கானான் தேசத்தை கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் சத்துரு கண்ணிகளுக்கு தப்புவித்து நிலைநிறுத்தி பெருக பண்ண விரும்புகிறீர்களா? உங்க குடும்பத்தை அப்படி செய்ய விரும்புகிறீர்களா? உங்க பிள்ளைகளை அப்படி செய்ய விரும்புகிறீர்களா? ஆமா, நாங்க அதுக்கு தானே ஆராதிக்க வந்தோம், அதுக்கு தானே தேவனை பின்பற்றோம் அப்படி நீங்க சொல்லுவீங்க. அப்படித்தானே? அப்படி அணியணும். கர்த்தர் நம்ம நினைச்சணும் பிரியமா இருக்கப்பா. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறாரா? சொல்ல முடியுமா? கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறாரா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல முடியுமா? முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 8:29, நான் என் பிதாவுக்கு பிரியமான செய்தபடியால் அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை, நானும் அவரும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொன்னார், நான் பிதாவுக்கு பிரியமானது செய்கிறேன், பிதாவுக்கு பிரியமானது செய்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்னா, இயேசு என்னில் பிரியமா இருக்கிறார், தேவன் என்னில் பிரியமா இருக்கிறார்கள் சொல்ல முடியுமா? கோராகி புத்திரர் சொன்னார்கள், நீர் எங்கள் பிதாக்களுக்கு பிரியமா இருந்தபடியால் அவர்களை விடுவித்தேன். உங்களில் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார் நீங்கள் தைரியமா சொல்ல முடியுமா? அப்படியானால் உங்களுக்கு விடுதலை உண்டு. நீங்கள் நிலைநாட்டப்படுவீர்கள், பெருகுவீர்கள். கர்த்தர் உங்களை பெருக்கத்தை உண்டாக்குவார்.
உங்கள் குடும்பத்தை பெருக பண்ணுவார். பிள்ளைகளை ஆவிக்கிற வாழ்க்கைகளை பெருக பண்ணுவார். பொருளாதார ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். சுக நலங்களை பெருக பண்ணுவார். மேன்மையான காரியங்களில் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. உன் எல்லையை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. உன் விசுவாச எல்லையை பெருக பண்ணுவார். அன்பின் எல்லையை பெருக பண்ணுவார். பரிசுத்த எல்லையை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சமாதான எல்லையை பெருக பண்ணுவார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? சொல்ல முடியுமா? எங்கள் பிதாக்களிடத்தில் பிரியமா இருந்து சொன்னது போல ஆண்டவர் நம்ம பிரியமா சொல்ல முடியுமா? ஆண்டவர் எதிர பிரியமா இருப்பார்? இந்த பழக்கத்திலே அதிகாரிகள் பிரியப்பட லஞ்சம் கொடுக்கிறாங்க, அல்லது கைக்கூலிகள் கொடுக்கிறாங்க, கம்சம் கொடுக்கிறாங்க. அப்படி நம்ம ஆண்டவரை கம்சம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து கைக்கூலி கொடுத்து பிரியப்படுத்த வைக்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் எவைகளில் பிரியப்படுவார்? அதான் சங்கீதக்காரர் சொல்லும் போது 40ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் எல்லாம் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லுகிறாரு? தேவனே உமக்கு பிரியமான செய்ய என்னை போதித்தரலோ. உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலாம். உமக்கு பிரியமானது செய்ய என்ன செய்யும்? எனக்கு போதித்தரலாம். எனக்கு போதித்தரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு பிரியமானது செய்ய என்னை போதித்தரலாம் கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பிரியப்படணுமான அவர் பிரியமானது செய்யணும். அவருக்கு பிரியமானது என்ன தெரியாது, அதை போதித்தரலாம் என்று சங்கீதக்காரன் கேட்கிறார். மோசே தன் ஜெபத்திலே 90ஆம் சங்கீதம் சொல்லும் போது கர்த்தாவுடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 90ஆம் சங்கீதத்தில் படிக்கும் போது 17ஆம் வசனத்தை சொல்லுகிறார். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எதற்காக எங்கள் மேல் இருப்பதாக? எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை. ஆம், எங்கள் கைகளை உறுதிப்படுத்தும். கிரியை ஆண்டவர் பிரியம் எங்கள் மேல் இருந்தால் எங்கள் கைகளின் கிரியை உறுதிப்படும், ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை பிரியப்பட வேண்டும், பிரியமா இருக்க வேண்டும். அதை தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். மனுஷன் எந்த மனுஷன் நம்ம பிரியமா இருக்கணும், அதிகாரிகள் பிரியமா இருக்கணும், உலக நம்ம பிரியமா இருக்கணும் என்பதல்ல. இந்த அநேகர் மற்றவர்கள் மேல் பிரியமா இருக்கணும் எதெல்லாமோ செய்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்ம பிரியமா இருக்க வேண்டும். கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் நம்ம நிலைநாட்டுவார், நம்மை பெருக பண்ணுவார், சந்திரன் கையில் விடுவிப்பார், நம்ம வேண்டுதலுக்கு பதில் தருவார், நம்மை காணாமல் சேர்ப்பார். இப்ப கர்த்தர் பிரியமானது எப்படி அறிவது? ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவர் போதிக்க கற்றுத்தரணும். இது எபேசியர் 5:10 படிக்கும் போது சொல்லி கர்த்தருக்கு பிரியமானது என்று சோதித்து பாருங்கள். ஆண்டவர் பிரியமானது சோதித்து பாருங்கள். எப்படி சோதிக்க? வேதத்தை கொண்டு சோதிக்கலாம். வேதத்தை கொண்டு ஆண்டவர் பேசுவார், வேதத்தை கொண்டு சொல்லுவார். மகனே, மகளே, நான் இவைகளில் பிரியப்படுகிறேன், நான் இவைகளில் பிரியப்படவில்லை. துன்மார்க்கருடைய பலிகளில் கர்த்தர் பிரியப்படுவதில்லை, துன்மார்க்கருடைய ஜெபத்தில் கர்த்தர் பிரியப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவி கர்த்தர் சொல்லுவார், நீங்கள் வேதத்தை சோதித்து வேதத்தை ஆராயணும். கர்த்தர் பிரியமானது கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் பிரியமானதை கண்டுபிடித்து அவர் நம்ம பிரியப்படுகிற காரியத்தை நாம் செய்வோம்னு சொன்னால் அவருடைய பிரிய நம்ம இருக்கும் போது நமக்கு விடுதலை, ஆசீர்வாதம். இந்த கொரோனா தொற்று நோய் பரவி இருக்கிற நாட்களிலே ஆண்டவர் நம்ம பிரியப்பட, தேசத்தின் மேல் பிரியப்பட, ஜனத்தின் மேல் பிரியப்பட என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து அதை நாம் கை கொண்டால் கர்த்தர் நம்ம பிரியப்படுவார். இன்னைக்கு நம்முடைய பாரத தேசம் முழு உலகமும் கொரோனா தொற்று நோயினால் வந்திருக்கிறது. இந்த தொற்று நோய் விடுதலைய வேண்டுமானால் கர்த்தர் நம்ம பிரியப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வாரானால், உணர்ந்து அவருக்கு பிரியமான செய்வாரானால்
நிச்சயமாக ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானது அவர் பிரியப்பட என்ன செய்ய வேண்டும் என்று உணர்வது குறைவா இருக்கிறது. ஆனால் தெய்வ மக்களாக நாம் இந்த நாட்களிலே உணர்வடைய வேண்டும். கர்த்தர் நம்ம பிரியமா இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து கண்டுபிடித்து சோதித்து கண்டுபிடித்து அதை செய்வோமானால் அவருடைய பிரிய நம்ம வரும், நிச்சயமாக தப்பிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் பிரியப்படுற காரியம் என்ன தெரியுமா? எசேக்கியேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிப்போமானால் அங்கே கர்த்தர் இவ்விதமாய் சொல்லுகிறார், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ. கொரோனா வியாதியில் அநேகர் மரிக்கிறார்கள், நல்லவர்கள் மரிக்கிறார்கள், பொல்லாதவர்கள் மரிக்கிறார்கள், பாவி மரிக்கிறார்கள், பரிசுத்தவான் மரிக்கிறார்கள், நீதிமான மரிக்கிறார், துன்மார்க்கர் மரிக்கிறார். அது ஆண்டவர் சொல்லுகிறான், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவா எனக்கு பிரியம். ஆண்டவர் பிரியப்படுவதற்கு முதல் காரியம் மனுஷன் தன் பாவ வழிகளை விட்டு ஆண்டவர் திரும்ப வேண்டும். மனுஷன் தன் பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவர் திரும்ப வேண்டும். கொரோனா தொற்று நோய் பரவி தேசமெல்லாம் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நாட்களிலே முழு தேசமும் முழு ஜனமும் முழு குடிகளும் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு துன்மார்க்க கிரிகளை விட்டு பாவ வழிகளை விட்டு கர்த்தரண்டையில நேரான வழிக்கு செம்மையான வழிக்கு திரும்புவானானால் பரிசுத்தமான திரும்புவானானால் கர்த்தர் பிரியப்படுவார். ஆண்டவரை பிரியப்படுற காரியம் முதல்ல மனம் திரும்புதல். அல்லேலூயா. பாவத்திலே துன்மார்க்கத்தை அசுத்தத்தை வாழுகிற எந்த நபரும் அந்த அசுத்த கிரிகளை விட்டு பாவ கிரிகளை விட்டு அது தவறு என்று ஒத்துக்கொண்டு அதை உதறி தள்ளிவிட்டு அதை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமான நல்ல வழிக்கு வருவானால் கர்த்தர் அவள் பிரியப்படுவார். அல்லேலூயா. அது எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த கோத்திரமா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் சரசா இருந்தாலும் அல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டும் பாவத்தை விலகாமல் அசுத்தத்தை விலகாமல் துன்மார்க்கத்தை விலகாமல் அதிலே நிலைத்திருந்தால் கர்த்தர் அவருடைய ஜபத்துக்கு அருவருப்பா இருக்கும், அவருடைய பணிகள் அருவருப்பா இருக்கும், அவர் அதில் பிரியப்பட மாட்டார். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. அப்போ மனம் திரும்புவதில் ஆண்டவர் பிரியப்படுகிறார். அதான் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பல்லவத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு சொல்லி இருக்கிறது. ஆனால் அது இளைய குமாரன் தப்பி வழி தப்பி போன இளைய குமாரன் மனம் திரும்பி வந்த போது தகப்பனுக்கு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. தகப்பன் அந்த மகனில் பிரியப்பட்டார். அவர் தவறி போயிருந்தாலும் மனம் திரும்பி வந்தனால பிரியப்பட்டு அவருக்கு கால்களுக்கு பாதரட்சை, கைக்கு மோதிரம், அவனுக்கு நல்ல வஸ்திரம், நல்ல குளத்த சாப்பாடு கொடுக்கிறான் பாருங்க, பிரியப்பட்டதனால். ஆனால் மூத்த குமாரனுக்கு அது பிடிக்கல. ஐயோ பாவியை நேசிக்கிறாரு, கெட்டு போனவன் நேசிக்கிறாரு, நல்லா இருந்த என்ன மேல எல்லாம் அவர் தகப்ப பிரியமா இருக்கணும், அவர் மேல பிரியமா இருக்க பிடிக்கல. ஆண்டவர் நீதிமான்கள் அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்தார். வேத சொல்வது 99 நீதிமான்களை பார்க்கணும் ஒரு பாவி மறந்துற போது பல்லவத்தில் மிகுந்த சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டவர் பிரியப்படணுமானால் முதலாவது அவர் பிரியப்படுற காரியம் ஒவ்வொரு தேவண்ட பிள்ளை வாழ்க்கையிலும் தாங்கள் ஆகாத கிரிகளை விட்டு ஆகாத செயல்கள் எண்ணங்களை விட்டு ஆகாத நினைவுகள் விருப்பங்களை விட்டு அவர் மனது உண்மையான மெய் மனசாபத்தோடு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வருவது. அவரவர் தங்கள் பாவ கிரியினால் அசத்த கிரியினால பாவ செய்கைகள் யோசனையினால அழிந்து போவதை ஆமென் ஆசீர்வாதத்தை இழந்து போவதை ஆண்டவர் விரும்பவில்லை. அவர்கள் திரும்புவதை விரும்புகிறார். அதுல பிரியப்படுகிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை பிரியமா இருந்து பிதாக்களை விடுவித்தது போல நம்ம விடுவித்து ஆசீர்வதிக்கணுமானால் ஜெபத்துக்கு பந்தர வேண்டுமானால் அவை கானானில் பரலோகத்தில் சேர்க்கப்படுமானால் இந்த நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வழிகளை நம்முடைய சிந்தைகளை நம்முடைய செய்கைகளை நம்முடைய கிரிகளை சோதித்து பார்த்து ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் என்பது ஒரு நாள் நடக்கிற சம்பவம் அல்ல. ஒவ்வொரு நாளும் பாவி முதலாவது மனம் திரும்ப வேண்டும். துன்மார்க்கத்தில் மனம் திரும்ப வேண்டும். அக்கிரக்காரன் அக்கிரமத்தில் மனம் திரும்ப வேண்டும். பாவி பாவத்தில் மனம் திரும்ப வேண்டும். அசுத்தத்தில் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி ஆண்டவருக்கு வந்த பிறகு ஒவ்வொரு நாளிலும் தங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற தேவனுக்கு விருப்பமில்லாத நினைவுகள் கிரியைகள் எண்ணங்களை
உணர்ந்து கண்டுபிடித்து அதை விட்டு திரும்பி ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். அல்லேலூயா. பாவி துன்மார்க்க சாவது அவருக்கு பிரியமல்ல. எந்த மனுஷனும் அந்த அக்கிரம கிரியினால பிடிபட்டு அழிவது ஆண்டவர் விரும்பவில்லை. அவன் மனம் திரும்பி விடுதலை அடைவதான் ஆண்டவர் பெற்றார். அவை கர்த்தர் நம்மில் பிரியப்பட வேண்டுமானால் முதலாவது நம்ம மனம் திரும்ப வேண்டும். ஆகாத வழிகளை விட்டு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகள் மனம் திரும்பி இருக்கிறாரா? உங்கள் புருஷன் மனம் திரும்பி இருக்கிறாரா? நீங்கள் ஆகாத யோசனைகள், சிந்தைகள், பேச்சுகளை விட்டு மனம் திரும்பி இருக்கலாம். நீங்கள் நிச்சயமாக ஆண்டவர் விருப்பமில்லாத காரியங்களை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வந்தால் அவர் உங்களுக்கு பிரியமா இருப்பார். அதில் உங்களை ரட்சிப்பார். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது தேவன் நம்ம எதில் பிரியப்படுவார்? பாவி மறந்துடும் போது, துன்மார்க்க மறந்துடும் போது, பொல்லாத வழிகளில் ஜனக்கிறோம் அதை விட்டு மறந்துடும் போது, அசுத்தத்தை விட்டு மறந்துடும் போது, ஆண்டவத்தில் மறந்துடும் வரும்போது அதில் பிரியப்படுகிறார். அடுத்தது ஆண்டவர் பிரியப்படுற காரியம் என்ன? 45ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் படித்தால் அங்கே சொல்லி இருக்கிறது, குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக் கொள். உன் ஜனத்தை தகப்பன் வீட்டை மறந்து விடு. அப்பொழுது ராஜா உன் ஆலயங்கள் பிரியப்படுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பிரியப்படுவார். என்ன செய்ய வேண்டும்? முதலாவது மனம் திரும்புதல் பாவங்களை விட்டு. இரண்டாவது மனம் திரும்ப என்ன செய்யணும்? வார்த்தைகள் ஜனத்தையும் தகப்பனையும் மறந்து விடும். அது ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்து விடணும். கல்யாண பிள்ளைகிட்ட தகப்ப விட மறக்க நாங்க போகக்கூடாது, ஒரு சொந்த கால மறக்கணும் கேட்டா அங்க சண்டை தான் வரும். சொன்னாலும் சண்டை, சில ஒரேடியா மறக்காம அங்கே நினைவா இருக்கிறானே சண்டை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். குமாரத்தையே கேள், உன் ஜனத்தை தகப்பன் மறந்து. அப்படின்னு அப்படி சொந்த ஜனத்தை, சொந்த தகப்பனை மறக்கணும் என்பதெல்லாம் அர்த்தம். எழுத்தின்படி அல்ல இது அர்த்தம். சில தெரியாம மறந்துடுவாங்க. பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல, விவாகம் ஆகும்போது எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. அடுத்த இது முதல் ஆதாரம், இது முதல் நீ உன் தகப்பனையும் தாயை விட்டு உன் மனைவியோட இசைந்திருப்பாக. இந்த வசனம் சொன்னால் அநேக புருஷர் நினைக்கிறாங்க, அவன் கல்யாணம் ஆனால் தகப்பன் தாயை விட்டு மனைவியோட தானே இருக்க வேதம் சொல்லுது. அநேக தகப்பன் தாயை அதுக்கப்புறம் மிதிக்க ஆரம்பிக்கிறாங்க, உதைக்க ஆரம்பிக்கிறாங்க, வருத்து தரணும். அதல்ல அர்த்தம். விட்டு சொல்லும் போது திருமணம் ஆகிற மனைவியோடு சேர்ந்து ஐக்கியமா இருக்கணும். அதை தகப்பன் தாயை விட்டு சொல்லுவா, இது மாதிரி அவளோட நீ நெருங்கி வாழ்ந்து பழகி இருக்கும். இனி அதை விட்டு மனைவியோட வாழ வேண்டும். அதனால் அவளை விட்டு என்று சொன்ன உடனே, பிரிந்து என்று சொன்ன உடனே அவள் வெறுக்கணும் இல்லை, அவளும் செய்ய வேண்டிய கடமைகளை கனங்களை செய்து நிறைவேற்றதான் வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. அதான் எபேசியர் 6:1 சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அடுத்து உன் வாழ்நாள் இடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாகும், உன் தகப்பனையும் தாயும். அப்போ விட்டு பிரிய சொல்லி இருக்குல்ல, அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிடாதுங்க. அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கனங்களை கீழ்ப்படி செய்யணும். அப்போ ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது ஆண்டவர். சிலர் வசனத்தை தப்பா புரிஞ்சிருவாங்க, பிரசங்கத்தை தப்பா புரிஞ்சிருவாங்க. தோத்திரம். அல்லேலூயா. அப்படி செய்ய பகுத்து ஆராய்ந்து செயல்படணும். தோத்திரம். இது போல இவன் பாவங்களை விட்டு மனம் திரும்பி வந்த பிள்ளைகள் அடுத்த ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்து விடணும். அப்போ ஆண்டவர் பிரியமா இருப்பார். அது என்ன? மனம் திரும்பின பிறகும் அந்த பாவத்துல இருக்கிற பாவ கூட்டாண்மை தான் ஜனம். தகப்பன் பாவத்தின் பிறப்பிடம். அல்லேலூயா. பாவத்தின் பிறப்பிடத்தை விட்டு, பாவத்தின் உற்பத்தி இடத்தை விட்டு நீ விலக வேண்டும். அல்லேலூயா. பாவத்தின் கூட்டாண்மையை விட்டு விலக வேண்டும். பாவ பழக்கத்தில் ஜனங்களை விட்டு, அவருடைய கிரியைகளை விட்டு நீ விலக வேண்டும். அதில் ஐக்கியமா இருக்கக்கூடாது. அப்போதான் ஆண்டவர் பிரியப்படுவார். சிலர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லிட்டு அவருடைய கூட்டாண்மை எல்லாம், அவருடைய இருப்பிடம் எல்லாம் பாவ பழக்கங்களோட. அல்லேலூயா. அந்த 1ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம் அல்லவா, 1ஆம் வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாத, பாவியுடைய வழியில நில்லாத, பரிகாசக்கார உட்காரத்துல கார. அப்ப அதை விட்டு விலகணும். அவருடைய ஆலோசனை, அவளோடு நிற்கிறது, உட்கார விட்டு விலகணும். ஏன் அவளோடு
உட்கார்ந்தா, அவளோடு நின்றா, அவளோடு ஆலோசனை கேட்டா என்ன, அது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்காது. கர்த்தர் அதை பிரியப்பட மாட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற அநேகர் இன்றைக்கு ஜனத்தையும் தாப்போல் விட்டையும் மறந்து விடவில்லை. அப்படின்னா பாவத்தின் பிறப்பிடம், பாவ பழக்க வழக்கம், பாவ கிரியலுக்கு ஜனங்களை வேறுவிடா அவளோட எப்படி அவங்க நம்ம சொந்தக்காரங்க, எப்படி அவங்க நண்பர், எப்படி அவளும் நம்முடைய சிநேகிதர், எப்படி அவளை நம்ம மறப்பது, எப்படி அவளோட ஐக்கியலா இருப்போம் சொல்லி அதோட மனுஷனை பிரியப்பட்ட ஊர் ஓட ஒத்து ஓட ஜன போல ஓடிக்கொண்டு இல்லை. ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். அதனால தேவ பிள்ளைகளே, யாரையும் பகைக்க கூடாது, பகைக்க வேண்டாம், யாரையும் வெறுக்க வேண்டாம். பாவத்தின் பிறப்பிடமாகிய பாவ கிரியை நடக்கிற இடத்தை விட்டு, அந்த பாவ பழக்க ஜனங்களை விட்டு நாம் வேறுபட வேண்டும். என்னதான் ஆண்டவர் பிரியப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது அங்கே தெளிவாக சொல்லி இருக்கிறார். அப்பொழுது குமாரத்திகள் என்ன பண்ணுவீர்கள் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், நீங்கள் சொந்த ஜனமாய் இருப்பீர்கள், அல்லது குமாரராய் இருப்பீர்கள், குமார்த்தியா இருப்பீர்கள் என்று எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே, எபிரேயர் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லி இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். வாசிப்போமா? தேவனுடைய ஆலயத்தை விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னார். தேவனுடைய ஆலயத்தை விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். பாவத்தில் விடுவிக்கப்பட்ட பிள்ளைகள் என்ன செய்யணும்? அடுத்தது, நீங்கள் அவர்களை விட்டு அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரர்களா இருப்பீர்கள். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் பிரிந்து போய், அல்லேலூயா, நீங்கள் நடுவில் பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்ப ஜனத்தையும் தாப்பல் விடையும் மறந்து சொல்ல காரணம் என்ன? பாவ ஜனம், பாவ இருப்பிடம், பாவ கூட்டத்தை விட்டு நம்ம வேறுபடாவிட்டா அவிடத்தில் இருக்க அசுத்த காரியத்தை நம்மவும் மறுபடியும் செய்வோம். அப்போ ஆண்டவர் நம்ம பிரியமா இருக்க முடியாது. அல்லேலூயா. அதனால இங்க கொஞ்சம் தெளிவா பார்க்கிறோம். அவளை விட்டு பிரிந்து போய் அவள் அசுத்த கிரிகளை என்ன தொடாதிருங்கள். அல்லேலூயா. அவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், மனம் திரும்புகிற பிள்ளைகள், அவன் சோதனம் ஜனத்தையும் தாப்பனுடைய பாவ கூட்டாண்மை, பாவ இருப்பிடத்தை விட்டு வேறுபடாவிட்டால், விலகி ஆண்டவரிடத்தில் வராவிட்டால், அதிலே பின்னி பிடிந்திருந்தால், அந்த இடத்துல உள்ள அந்த ஜனத்துடைய அந்த பாவம் அசுத்த பின்ன நம்மை பிடிக்கும். ஊர்ல சொல்லுவாங்க, பண்டியோட சேர்ந்த கன்று பண்டி திங்கிறத தின்னும். அல்ல பண்டி என்ன சாப்பிட உங்களுக்கு தெரியல சொல்லிங்க, இளையக்கு வர பண்டிக்கு தவிடு கொடுத்தான்னு சொல்லிங்க. நம்ம ஊர்ல எல்லாம் பண்டிகை நீங்க பார்த்துருப்பீங்க. என்ன சாப்பிடும்? எங்க சாக்கடை உண்டோ, எங்க நாட்டு இடம் உண்டோ, எங்க துருவாடை உண்டோ, அங்கதான் போய் மூக்கு மோந்து ருசியா அது சாப்பிட்டுட்டு இருக்கு. நீங்க பார்த்துருக்கலாம். அல்ல அதனால அந்த பழமொழி சொல்லுவாங்க, பண்டி எவ்வளோ சொல்ல கண்டு என்ன பசு கண்டு பாருங்க, அது அசுத்த சாப்பிடும், நல்ல புல்லு தான் சாப்பிடும். இல்லையா? அது நாட்டமான இடத்துல அசுத்தமான இடத்துல உள்ள புல்லு என்ன செய்யாது? சாப்பிடாது. சுத்தமான ஆகாரம் சாப்பிடக்கூடியது. ஆனால் அந்த கண்டு பல நாள் பண்டியோட சேர்ந்தா அதோட பழக்கு போற அப்படி ஆகிரும் அப்படின்னு ஊர்லயே பழமொழி சொல்றாங்க. இதுபோல அவர் ஆண்டவருடைய பிள்ளை, மனதிரும்புகிற பிள்ளை, பாவத்தை விட்டு திரும்பி ஆண்டவருக்கு பிரியப்படுற பிள்ளை மறுபடியும் அந்த பாவ உறவிடும் அந்த கிரியைகளோட ஐக்கியப்பட்டு பின்னி முடிந்தா அது நமக்குள்ள வந்துடும். அந்த பொய் சொல்றோட பொய் வந்துடும், திருடோட திருடு வந்துடும்,
கெட்ட வார்த்தை பேசுறது கெட்ட வார்த்தை வந்துடும். சோதரம் அக்கிரம அநியாயச்சர்கள் அக்கிரம அநியாயம் வந்துடும். பாவ பழக்க வழக்கத்தில் இருந்தால் பாவ பழக்க வழக்கம் வந்துடும். அல்லது அவரை விட்டு பிரியணும், அவர்களை விட்டு விலகணும், வேறுபடணும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போதான் ஆண்டவர் நம்ம பிரியப்படுவார். அவளை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாக இருப்பேன், நீங்கள் குமாரத்திலா இருப்பேன் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். இப்போ நீங்க 2 காரியத்தை கற்றுக்கொட்டி ஆண்டவர் பிரியப்பட என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து 2 காரியங்களிலும் இயேசுவையா இருக்கீங்களா? கர்த்தர் பிரியப்பட முடியாது. அல்லேலூயா. அடுத்ததாக கர்த்தர் நம்ம பிரியப்பட என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை விட்டு விலகியாச்சு, பாவ கூட்டாண்மையை விட்டு, பாவ இருப்பிடத்தை விட்டு வேறுபட்டாச்சு. இது என்ன செய்யணும்? எபிரேயர் 12:28 சொல்லுகிறது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. பாவத்தை விட்டு விலகி, பாவ ஜனத்தை கூட்டாண்மை அது இருப்பிடத்தை விட்டு விலகிறனா, அடுத்தது ஆண்டவர் பிரியப்படுமானால் பயபக்தியோடு ஆண்டவரை பிரியமான ஆராதனை செய்யணும். குடும்பமாய் பயபக்தி ஆண்டவர் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கணும், பயபக்தியோடு ஆராதனை செய்யணும். கடமைக்காக ஆராதனை அல்ல, நெஞ்ச நிமித்தம் ஆராதனை அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. மேட்டுமையோடு ஆராதனை அல்ல, பயபக்தியோடு ஆராதனை. அதான் 95ஆம் சங்கீதத்தில் சொல்லி இருக்கு, நம்மை உண்டாக்குற கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கனவோ. ஆண்டவரை ஆராதிக்கிறது பணிவோடு குனிவோடு ஆராதிக்கணும். ஒரு கௌரவத்தோட பிரஸ்டீஜ் வேணும், மதிப்பு வேணும், கரை வேணும் என்பதுக்கு ஆராதிக்க கூடாது. அது மதிப்பு அது ஒன்னும் ஆண்டவர் சம்பந்தத்தை காட்டக்கூடாது. பணிவோட குனிவோட பயபக்தியோட பணிந்து குனிந்து முழங்கால் பட்டு ஆராதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் மேல ஆண்டவர் பிரியப்படுவார். ஆராதனையில வந்தா, சபையில வந்தா ஸ்தானத்தை விரும்புறது, முதலிடத்தை விரும்புறது, எல்லாரும் மதிக்கணும் விரும்புறது, எல்லாரும் கனமணும் விரும்புறது, எல்லாரும் வரவேற்கணும் விரும்புறது, எல்லாரும் அந்த வேற எந்த இடம் இல்லை. பயபக்தியோடு எங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நமக்கு முன்பாக ஒன்றுமில்லை ஆண்டவரே. அல்லேலூயா. தேவனே உடைய வாசத்துல எவ்வளவு இன்பமானவர்கள். அடைக்கலால் குறிகளுக்கு தன் கூடுகளும் தகவலால் குறிகளுக்கு தன் குஜில வைக்கும் கிடைத்ததே என்று கோரால் புரிச்சுள்ள தாழ்த்தி பயபக்தியோடு வரணும். அல்லேலூயா. பயபக்தியோடு பணிவோடு குறிவோடு வந்து முழங்கால் படிட்டு கர்த்தரை யார் ஆராதிக்கிறார்களோ அந்த பிரியம் ஆராதனை கர்த்தர் பிரியப்படுவார், அவர்கள் மேல் பிரியப்படுவார். அல்லேலூயா. பயபக்தி இல்லாமல் நெஞ்ச நிமிர்ந்து வந்து அந்த ஆயை காணும் பரிசேயனும் தேவ சபத்தை ஜெபிக்க வந்தார்கள். பரிசேயன் மற்றவருடைய குற்றத்தை பார்த்து மற்றவர்களோட நான் நல்லா இருக்கிறேன், நான் அதிகம் கொடுக்கிறேன், நான் அதிகம் ஜெபிக்கிறேன், அவர்கள் ஒன்னும் கொடுக்கல, அவர்களுடைய செய்யலான்னு அவர் தன்னுடைய கிரிகளை பிரஸ்தாபப்படுத்துகிறான். தன் பெயரை பெருமைக்காக, வேற்றுமைக்காக, கர்வத்துக்காக அவர் செயல்படுகிறார். கர்த்தர் அந்த பரிசேயனில் பிரியப்படவில்லை, தன்னை தாழ்த்தின ஆயக்காரனிலே பிரியப்பட்டார். அல்லேலூயா. பணிவோடு 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 ஆண்டவர் சபத்தை பணிவோடு வர வேண்டும். பயபக்தியோடு வந்து ஆண்டவரே உமக்கு முன்பாக ஒன்றுமில்லை தாழ்த்தி, எந்த அந்தஸ்துல உத்தியோகத்தில் இருந்தாலும், எந்த பெரிய பதவியில் இருந்தாலும், எந்த வசதி இருந்தாலும் நம்ம ஒன்றுமில்லை தாழ்த்தி ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பிரியப்படும். நான் கடந்த காலத்திலே குஜராத்தில் ஊழியர் செய்த நாட்களிலே அந்த ஊழியத்தில் ஒன்று கேள்விப்பட்டேன். நான் அந்த ஊழியத்தில் பொறுப்பெடுக்க முன்பாக அந்த ஆராய்ல அந்த மாவட்ட கலெக்டர் வந்து ஆராய்ந்ததாக சொன்னாங்க. அப்போது அந்த மாவட்ட கலெக்டர் எப்படி அங்கே வந்தார்? அவர் தமிழ்நாட்டை சார்ந்த கிறிஸ்தவர்லாம், அங்கே அவருக்கு உத்தியோகம், கலெக்டராக இருக்கிறார். அப்போது அந்த பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதிக்க வேண்டிய ஆசை, ஆலயங்கள் தென்படவில்லை,
அப்போது அவரிடம் தெரிந்தவர்கள் விசாரித்து பக்கத்தில் எங்காவது ஆராதனை ஸ்தலம் உண்டா, கிறிஸ்தவ ஆலயம் உண்டா? அப்போது அவருக்கு அறிமுகமாக சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல எப்படியாக ஒரு வீட்டிலே ஆராதனை நடைபெறுகிறது. அந்த நாட்களிலே குஜராத் தலைநகர் அகமதாபாத்தில் இந்த இடத்துல எப்படி ஒரு வீட்டில் ஒரு ஆராதனை நடக்கிறது. ஒரு அப்பந்தேவஸ் ஆராதனை வேண்டும். அவருடனே அவர் வாகனத்திலே அவருடைய பாதுகாவலரோடு வந்தார். விசாரித்தா ஒரு தெருவுக்குள்ளே ஒரு வீடு, வீட்டிலே ஒரு ஹால், அதில் இருக்க இடம் கிடையாது, நெருக்கம். அவர் வந்தார், அவர் கூட அந்த பாதுகாவலர் மற்றவெல்லாம் ரோட்டில் நிற்கிறாங்க. இவர் 3 மணிக்கு ஒரு 2:30 மணிக்கு ஒரு ஆராதனை. அந்த தரையில் சம்பளம் போட்டு அவர் ஆராதிக்கிறார். ஒரு கலெக்டர் எல்லாரும் சேர் போடுறாங்க கொடுங்க, இல்லை நான் கீழே இருந்து ஆராதிப்பேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா, பெரிய உத்தியோகம் இருந்தாலும் என்ன செய்றாங்க, அந்த கௌரவத்தை விரும்பல. ஆண்டவர் முன்பாக தரையில் உட்கார. அதனால எல்லாரும் தரையில் உட்காரதான் பணியும் இல்லை, அப்படி தாழ்மையை பார்க்கிறோம், பயபக்தியை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவருடைய பொறுப்பு என்ன, அவருடைய கனம் என்ன, சாதாரணமான தரையில சாதாரணமான மக்களோட அவர் இருந்து ஆராதிக்கிறார். அந்த நாட்களில் அவர் ஆராதனை முடிந்து சபையில கேட்டாரா, ஏன் நீங்கள் இப்படி நெருக்கடி நடத்த, உங்கள் ஆலயம் எங்களிடம் இல்லை. அப்போது இந்த கலெக்டர் சொன்னாரா, சில முக்கியமான பகுதிகளை காட்டி, இல்லை எந்த பகுதி உங்களுக்கு வேணும் குறிப்பிடுங்கள், நான் உங்களுக்கு அரசு சார்பிலே பதிவு செய்து தருகிறேன். ஆலய கட்ட. அப்போது இந்த அன்பு ஊழியர் அறிந்தோ அறியாமலோ இப்படி சொல்லிவிட்டார், தேவன் மனுஷன் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ணார். ஆனால் எங்களுக்கு ஆலயம் வேண்டாம். ஆலயத்துக்கு அருமையான இடம், முக்கியமான இடம், பட்டணத்தில் சிறப்பான இடம், தானமாக இலவசமாக கொடுக்க வாய்ப்பு வந்த போதும் அவர் மதியமாக என்ன செய்து விட்டாரு, தேவன் கையினால் கட்ட ஆலயத்தில் வாசம் பண்ணான்னு சொல்லி உதறி தள்ளி விட்டார். அல்லேலூயா. நான் ஊழியத்து சொல்ல முன்பு அங்கே நடந்த சம்பவத்தை சொன்னார். குற்றத்தை சொல்ல வரல, அந்த கனத்துக்குரிய போட்டிக்குள்ள நபர் கூட இவ்வளவு பணிவா ஆராய்த்தாரே, அதை தான் சொல்ல வந்தேன். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில, சமூகத்துல, குடும்பத்துல எந்த அந்தஸ்து கௌரவத்துல இருந்தாலும் ஆராதனைக்கு முன்பாக கட்டளை சபையில் அப்படி அந்தஸ்தையோ கௌரவத்தையோ பணத்தையோ மதிப்பையோ பார்க்க கூடாது. அவருக்கு முன்பாக என்னில் ஒன்றுமில்லை என்று பயத்தோட பக்தியோட பணிந்து குறிந்து முழங்கால் போயிட்டு யார் ஆராதிக்கலோ அந்த ஆராதனை பிரியப்படுவா, அவரை மேல் கர்த்தர் பிரியமா இருப்பார். அல்லேலூயா. ஆராதனை கௌரவத்தை பார்த்து, மதிப்பை பார்த்து, என்ன கனத்தை பார்த்து, புகழை பார்த்து செயல்பட்டா கர்த்தர் அந்த ஆராதனை பிரியப்பட மாட்டார். எவ்வளவு கொடுத்தாலும் பிரியப்பட மாட்டார், என்ன செய்தாலும் பிரியப்பட மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னும் பார்த்தா அநேக காரியம் சொல்லலாம். கர்த்தர் பிரியப்படுற காரியம், கர்த்தர் பிரியப்படுற காரியம் எவைகளில் பிரியப்படுவார்? ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. 1 பேதுரு 2:5 படிக்கும் போது அங்கே இவ்விதமாக ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு, ஆண்டவர் நம்ம பிரியமா இருக்க வேண்டுமானால் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகள், ஆவிக்கேற்ற பலிகளிலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பலி? ஆவிக்கேற்ற பலி. இன்னும் அநேக பலிகள் ஆவிக்கேற்ற பலிகள் அல்ல, மாம்சத்தில் வெளிப்படுகிற பலிகள் அல்ல, ஆவிக்கேற்ற பலிகளை ஆண்டவர் விரும்புகிறார். ஆவிக்கேற்ற பலி என்ன? ஸ்தோத்திர பலி, முதலில் காலையாக பலி. அது எபிரேயர்
13:16 சொல்லுகிறது. எபிரேயர் 13:16. ஆகையால் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவர் மூலமா எப்போதும் 16 தான் சொன்னேன். அன்றியும் நன்மை செய்யவும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் தான தர்மம் செய்வோம் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துறதுல பிரியமா இருக்கிறார். எல்லா பலிகளும் ஆவிக்கேற்ற பலி அல்ல. அநேகர் ஆண்டவர் செலுத்துற பலிகள் மாம்சத்தில் வருகிறது, சுயத்தில் வரும். ஆவிக்குரிய சிந்தையோடு, ஆவிக்குரிய விருப்பத்தோடு, ஆவியின் நிறைவோடு நீ கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். ஆவிக்குரிய பலிகளில் தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கொம்புக்கு விரிகுளமுள்ள காளையரை பார்க்கணும். தேவனுடைய நாமத்தை பாட்டா துதித்து சோத்திரம் மயப்படுத்துவதை கர்த்தருக்கு பிரியம். போன வாரம் அதை நம்ம கேட்டோம். போன வாரம் அதாவது அது பிரசங்கத்தை ஒரு பகுதியாக தியானித்தோம். இந்த வாரம் அது அந்த வார்த்தை வந்தது. 2 நாளும் ஒரே பிரசங்கம் நினைக்காதங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளையில பிரசங்கங்கள்ல ஏற்கனவே பண்ண பிரசங்கத்தில் வார்த்தைகளும் வரும், சில வசனங்கள் வரும். ஒரே வேதத்தில் தானே பிரசங்கிக்கிறோம், தோத்துறோம். ஆவிக்கேற்ற பலிகள், ஸ்தோத்திர பலி. சொல்ல போனா ஆவி சிந்தையோட, ரோமர் 8 ஆவி சிந்தை ஜீவனும் சமாதானம், மாம்ச சிந்தை மரணம். ஆவி சிந்தையோடு நம்முடைய உதவிகள் வருகிற பலி, நம்முடைய வாழ்க்கையின் ஆண்டவர் செலுத்துற பலி, அதில் அவர் பிரியப்படுவார். அல்லேலூயா. எதை செய்தாலும் ஆவிக்கன் செய்யணும். அதான் கலாத்தியர்ல படிக்கிறோம். மாம்சத்தை விதைக்கிறவன் மாம்சத்தினாலே என்ன செய்வான்? அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே என்ன செய்வான்? நித்திய ஜீவனை அடைவான், நித்திய ஜீவனை அறுப்பான். இருக்கா? கலாத்தியர் 6:8 வாசிங்க. மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், மாம்சத்திற்கு விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை. அல்லேலூயா. ஆவி சிந்தையோடு மாம்ச சிந்தையோடு செய்யக்கூடாது. நாம் ஆண்டவர் பலி செலுத்துறோம். ஸ்தோத்திர பலியா இருக்கலாம், வேற எந்த பலியா இருக்கலாம், நன்மையா இருக்கலாம், தானதரமா இருக்கலாம். இங்க பலிகள் சொல்லும் போது எபிரேயர் 13:15-16 சொல்லி ஸ்தோத்திர பலி, அடுத்தது நன்மை செய்வது பலி, அடுத்து தானதரமும் பலி. இதை இப்படிப்பட்ட பலிகளில் ஆண்டு என்ன செய்றாரு? பிரியமாக. இதெல்லாம் பலிகளில் ஒப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய பலி என்றால் ஆவி சிந்தை, ஒரு நன்மை செய்தால் ஆவி சிந்தையோடு செய்யணும், மாம்சத்தை விட செய்யக்கூடாது. அவங்க திருப்பி தருவாங்க என்பதுக்காக. அல்லேலூயா. தான தர்மம் ஆவிக்குரிய சிந்தையோட, தேவனி சத்திர பலி ஆவிக்குரிய சிந்தையோட. மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினால அழிவை அறுப்பான். அல்லேலூயா. ஆவிக்குரிய சிந்தையோடு செய்கிறவன். அப்ப எந்த பலி ஆண்டவர் செலுத்துற பலிகள் ஆவி சிந்தையோடு இருக்கணும். அல்லேலூயா. இன்னும் அநேகர் செலுத்துற பலிகள் ஆவி சிந்தை அல்ல, மாம்சத்தில் வருகிறது. பேருக்காக புகழுக்காக பலி செலுத்தலாம், காணிக்கை கொடுக்கலாம், நன்மை செய்யலாம். அல்லேலூயா. பேருக்காக புகழுக்காக நன்மை செய்வாங்க, பேருக்காக புகழுக்காக தான தர்மம் செய்வாங்க, பேருக்காக புகழுக்காக எல்லாரும் காண வேண்டும் என்று நல்லா சோத்திரம் பண்ணி துதிப்பாங்க. என் சத்தம் தான் மேலே வரணும், என் சத்தம் தான் எல்லாரும், என் சத்தம் தான் மேலே வரணும். இது மாம்சத்துல வர்றது. மாம்சத்தில் வருகிற பலிகளில் கத்தரை நீ எவ்வளவுதான் சத்தப்படி துதித்தாலும் ஆவி சிந்தையெல்லாம் மாம்சத்தோடு துதித்தா வேறு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், பிரியப்பட மாட்டார். நீ எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் எவ்வளவுதான் தான தர்மம் செய்தாலும் ஆவிக்கிற சிந்தையெல்லாம் மாம்சத்தோடு செய்தால் ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். நன்மை செய்தல் ஆவிக்குரிய ஆண்டவர் பிரியமான பலி, தான தர்மம் ஆண்டவர் பிரியமான பலி, சோத்திரம் செலுத்துவது எல்லாவற்றிலும் சோத்திரம் ஆண்டவர் பிரியமான பலி. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பலிகளை நீங்கள் ஆண்டவர் பிரியமான பலிகளை ஆவி சிந்தையோடு ஆவிக்கேற்ற பலிகளாய் யாரெல்லாம் செலுத்துறாங்களோ அவளை பிரியப்படுவார். அல்லேலூயா. பலி செலுத்துவது அநேகர் செலுத்தலாம்.
பலிகள் ஆண்டவர் பிரியமானதுதான். ஆனால் ஆவியின் சிந்தையோடு செலுத்துற பலி அவர் தான் ஆண்டவர் பிரியப்படுவார். அல்லேலூயா. நீங்கள் செலுத்துற பலிகள் ஆவிக்குரிய பலிகள் ஆவி சிந்தையோடு இருக்கிறதா? என்ன கர்த்தரை பிரியப்படுவார். இதுவரை உங்கள் பலிகள் மாம்சத்தில் வருமானால், உங்கள் சோத்திரம் வெறும் உதட்டில் உள்ளத்தில் வராமல், அவர் சோத்திர ஆண்டவர் ருசித்து வராமல் ஒரு மாம்சத்தில் உதட்டில் வருமானால் கர்த்தர் பிரியப்பட மாட்டார். உணர்ச்சியான நன்மைகள் தான தர்மங்கள் உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவி சிந்தையோடு வராமல் இருந்தால், எதிர்பார்ப்பில்லா பிரதிபலிக்கிறதாமல் வராமல் இருக்கிறது மாம்சத்தில் மற்றவர்கள் அறிய பேருக்காக புகழுக்காக வருமானால் கர்த்தர் பிரியப்பட மாட்டார். ஆண்டு நம்ம பிரியமா இருக்கணுமானால் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துவதா இருப்போம். அது என்ன? சோத்திர பலி, நன்மை செய்தல், தான தர்மங்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்டவர் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஆவிக்கேற்ற பலி உண்டா? நீங்கள் ஆண்டவர் பிரியமான பலி செலுத்துவீங்களா? அந்த பலி ஆவியில இருக்கிறதா? மாம்சத்தில் சிந்தித்து பாருங்க. மாம்சத்தின்படி ஜெபித்தா அவள் சொல்லுறாங்களே, சோத்திரம் பண்ண சொல்லுறாங்களே, ஜெபிக்க சொல்றாங்க என்பதற்கு எது மாம்சம்? சொல்லாமலே என் தேவனை துதிக்க வேண்டும், என் தேவனை பாட வேண்டும், என் தேவனை ஆராதிக்க வேண்டும், என் தேவனை கூப்பிட வேண்டும், என் தேவனுடைய நாமத்துக்கு நன்மை செய்ய வேண்டும், என் தேவ பிள்ளைகள் நன்மை செய்ய வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும் என்று ஒரு காவியிலே ஏவப்பட்டு நாவினோடு செய்யும் கர்த்தர் பிரியப்படுவார். அவரை ரட்சிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 33ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் படிக்க. 33ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் படிக்கும் போது ஆண்டவர் எவைகளில் பிரியப்படுகிறார்? அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். அநியாயத்தை வறுத்து நீதி செய்ய வேண்டும், அக்கிரமத்தை வறுத்து நீதி செய்ய வேண்டும். அது நீதி செய்கிற மேல் அவர் பிரியப்படுகிறார். இன்றைக்கு அநேகர் காரியங்களை பட்சபாதம் ஓரவஞ்சனையா செய்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஓரவஞ்சனை பட்சபாதமா எதையும் செய்யக்கூடாது. நீதி நியாயமாக செய்ய வேண்டும், நீதியாக செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியின் மேல் பசிதாகமா இருக்கிறவன் நீதியிலும் நியாயத்திலும் அவர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில நீதி இருக்க வேண்டும். ஒரு செயல்ல நீதி இருக்கிறவன் காரியம் நீதி இருக்க, நீதி இல்லாம அநீதியாக இருக்கக்கூடாது. சோதரம் சோதரம் நியாயம் இருக்க வேண்டும். எப்போது நீதியை செய்ய விரும்புகிற பிள்ளைகளா இருக்கணும். அநியாயத்தின் மக்கள் இருக்கக்கூடாது. எப்போது நியாயம் செய்ய பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. நீதியில் நியாயத்தில் பிரியப்படுகிறார். எங்கள் பிதாக்கள் மேல் நீர் பிரியமா இருந்ததுனால ஆண்டவரே எங்கள் பிதாக்களை பகைஞரை துரத்தி அவருடைய தேசத்தை கட்டி அவளை நிலைநாட்டி அவளை பெருக பண்ணினீங்க. அதோடைய பட்டயத்தினால் அல்ல, புயத்தினால் அல்ல. ஆண்டவரே நீ பிரியமா இருந்ததால உம்முடைய வலது கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் உம்முடைய முகத்தை பிரகாஷ் செய்தி. அருமையானவளே, கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் நம்முடைய வேண்டுதலுக்கு செவிக்கணும், உடனே பதில்களை. அவர் நம்ம பிரியமா இருந்தால் சத்தைகளை துரத்தி நம்ம நிலைநாட்டி பெருக பண்ணுவார். கர்த்தர் மேல் பிரியமா இருந்தால் நம்மை பரவராய் சேர்ப்பார். பிதாக்களிடத்தில் பிரியமா இருந்தார். ஆண்டவரே அவருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கிறதா? அவர் எவைகளில் பிரியப்படுவார்? பாவத்தை விட்டு மனதில் போல பிரியப்படுகிறார். பாவ பழக்கத்தை ஜனத்தை கூட்டாண்மை விட்டு வேறுபட்டு ஆண்டவருக்கு என்று வரும்போது பிரியப்படுகிறார். பயபக்தியோடு ஆராதிக்க பிரியப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாக அவர் ஆவிக்கேற்ற பலிகளில் பிரியப்படுகிறார். நீதி நியாயங்களில் பிரியப்படும். ஆண்டவர்கள் பிரியப்படும்படி யார் இந்த காரியங்கள் இருக்கிறதா? அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் பிரியப்படுறாரு ஆறான இருக்கிறதா? ஆவிக்கேற்ற பலிகள் இருக்கிறதா? நீதி நியாயங்கள் இருக்கிறதா? ஸ்தோத்திரம். பாவ ஜனத்தை பாவ கூட்டால் வேறு விட்டு ஆண்டவருக்காக கடந்து வந்திருக்கிறாயா? பாவ பழக்கங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருக்கிறாயா? இல்லாம அந்த அனுபவத்தை ஒப்புக்கொடுங்க. இந்த அனுபவத்தை உங்கள் பிள்ளைகளை கொண்டு வர ஒப்புக்கொடுங்க. சொல்லுங்க, இந்த அனுபவத்தை பாருங்க. பிதாக்களிடத்தில் அவர் பிரிய வருவதனால அவளை விடுவித்தார், நாட்டினார், பெருக பண்ணார். இன்று நம்மை ஆண்டவர் கொரோனா தேசத்தை பாழ்படுத்திக் கொண்டிருக்கும் போது
உன்னை அந்த சத்துருவை விடுவித்து, உங்கள் குடும்பத்தை விடுவித்து, பிள்ளைகளை விடுவித்து, உங்களை ஆண்டு நிலைநாட்டி பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். உங்கள் மாண்டாட்டை சொல்லிக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை பரம காலால சேர்க்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த காரியத்தை பிதாக்களை செய்தது போல நம்முடைய வாழ்க்கை செய்ய வேண்டுமானால் அவருடைய பிரிய நம்ம இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். அந்த காரியம் நம்ம வர ஒப்பு கொடுப்போம். நம்ம வாஞ்சிப்போம், ஜெபிப்போம், எல்லாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆவியானவரே உம்மை எல்லாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் பிதாக்கள் மேல் உம்முடைய பிரியப்படுவதனால அவளை விடுவித்தீர் ஆண்டவரே. அவளுடைய சந்தைகளை கையில் அவளை தப்பித்தீர் ஆண்டவரே. அவளை ரட்சித்தீர் ஆண்டவரே. அதுபோல உடைய பிரியம் நாள்ல கர்த்தாவே என் மேல் இருக்கிறவே, கர்த்தாவே என் மேல் இருக்கிறவே ஆண்டவரே, என் மேல் இருக்கிறவே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கிருபைதாரும் ஆண்டவரே. அதற்காக நான் ஆண்டவரே என் அக்கிரமங்களை விட்டு மனதிரும்ப ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் பாவங்களை விட்டு மனதிரும்ப, என் குடும்ப பிள்ளைகள் பாவங்களை விட்டு மனதிரும்ப, துன்மார்க்கத்தில் மனதிரும்ப ஆண்டவரே கிருபை செய்யப்பா. பாவ பழக்கத்தை, பாவ பிறப்பிடத்தை விட்டு வேறுபட்டு ஆண்டவரே பக்கத்துக்கு வர ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறாப்பா. என் பிள்ளைகள் குடும்பங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பயபக்தியோட கருத்து பேருக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, மற்றவர்களுக்கான உபசரிப்புக்கு அல்ல, மதிப்புக்காக அல்ல. ஆண்டவர் என்னை அன்புகள் ஆண்டவர் யோசித்து பயத்தோடு பக்தியோடு ஆண்டவரே அவருக்கு பிரியம் ஆராதிக்க இருக்கிறதப்பா. ஆராதனை பயபக்தி வேணுமே, தாயை கண்ணை போல பயபக்தி வேணுமே. அந்த பயபக்தியோடு ஆராதிக்கும் போது கர்த்தர் பிரியப்படுவார்ப்பா. பயபக்தி இல்லாமல் மீட்டு சுத்தியோடு கர்ம சுத்தியோடு மற்றவர்களோட நான் பரவாயில்ல, நான் மற்றவர்கள் மேல, மற்றவர்கள் மோசம் அல்ல, மற்றவர்களை தரக்கரவா நினைத்து பேசி எண்ணுகிறதல்ல, தன்னை உயர்த்துகிற சிந்தை அல்ல, அந்த தாழ்மையான சிந்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயபக்தியோடு ஆராதனைகளை மாற்றமே. ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தருக்குரிய பலிகளை, ஆண்டவர் பிரியப்படுகிற பலிகளை ஆவிக்கேற்ற பிரகாரம் செலுத்த, ஆவி சுத்தியோடு செலுத்த, ஆவியின் நிறைப்போடு செலுத்த கர்த்தருக்கு தன்னுடைய நீதி நியாயங்களை செய்கிறவதான ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரமையா, சோதரமையா பிரியமான பணிகளை செலுத்தி ஆண்டவரே சோதரம், 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 சோதரா ஆண்டவர் பிரியப்படும்படியான காரியங்களை செய்வது. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் சத்துருக்கள் விடுவிக்கப்பட ஆண்டவரே, கொள்ள நோய்க்கு நீங்களாக்கப்பட ஆண்டவரே, நிலைநாட்டப்பட ஆண்டவரே, பெருகப்பட ஆண்டவரே, பெருகப்பட ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாட்கள் ஒவ்வொரு கிருபை செய்யும் ஆண்டவரே, கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த நாட்கள் ஜபங்கள் பிரகடிக்காமல் இருக்க ஜபங்கள் பதில் பெற்றுக் கொள்ள ஆண்டவரே கிருபை செய்யும் ஆண்டவரே. கர்த்தர் வாக்குப்பட்ட கானானை சோதரிக்க, பலத்தை சோதரிக்க ஆயத்தமுள்ள பிள்ளைகளை காணப்பட கர்த்தாவே நீ கிருபை செய்யபடியா ஜெபிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாருக்கும் வாழ் சுகமா சொல்லியிருக்க ஆண்டவரே. உன்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் வாழ் சுகமா இருக்க ஆண்டவரே. இந்த நாட்களில் பிரியமானவர்களை காணப்பட கர்த்தர் உதவி செய்யபடியா ஜெபிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லே. உம்பெல்லாம் செய்யுங்கள் நினைத்தோனே உள்ளமே பொங்குதையா. உம்பெல்லாம் செயல்கள் நினைத்தோனே உள்ளமே பொங்குதையா. நல்லவாரே, நன்மை செய்தவாரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவாரே, நன்மை செய்தவாரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவாரே, வல்லவரே, ஆராதனே, ஆராதனே. நல்லவரே, வல்லவரே, ஆராதனே, ஆராதனே. நல்லவரே, வல்லவரே, ஆராதனே, ஆராதனே. கேட்டாரே வந்தேன பாதமா வந்தே வெறுமாக பாதிய கேட்டார வந்தேர பாதமா வந்தே ஆர்வமுடனே பாடி தோதித்த ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி தோதித்த ஆனந்தம் ஆனந்தமே. அதிகாலமே அதிசயமே ஆராதனே,
பலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பிரியப்படக்கூடியாக ஆவிக்குரிய பரிகளை செலுத்தக்கூடியாக எல்லாரும் கைகளை கொட்டி சிலருடைய ஆவிக்குள்ளாகி ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஆவிக்குள்ளாகி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவா, ஆவிக்குள்ளாக நன்றி பலிகளை செலுத்துவா. ஆவிக்குரிய பலிகளை கர்த்தர் பிரியமா இருக்கிறார். பிதாவை தொழுது கொள்கிறவர் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டாம். மாம்சத்தில் ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தர் பிரியப்படுவதல்ல, அது அவருக்கு பிரியமானவர் அல்ல. ஆவி சிந்தையோடு நிறைந்து ஆவியில துதித்து ஆவியில பாடி ஆவியில ஆராதிக்கிறது ஆண்டவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆராதனை கர்த்தர் பிரியப்படுகிறார். ஆவிக்குரிய பலிகளில் கர்த்தர் பிரியப்படுகிறார். உரபாலபா சந்தாரபாலபா ஓரியாந்தாரபா. எல்லார் கைகளை கொட்டி ஆண்டவரே நீர் எங்க மேல் பிரியமா இருக்க, எங்கள் துன்மார்க்க எங்கள் ஆகாத கிரிகளை நாங்கள் மறந்திருப்ப, பாவ பழக்கங்கள் பாவ இருப்பிடத்தை வேறுபட ஆண்டவரே உமக்கு பிரியமா பயபக்தியோடு ஆராதனை செய்ய ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த நீதி நியாயங்களை செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபைதாரமையா எங்கள் மேல் பிரியமா குடும்பத்தில் கிரியமாறும். எங்கள் சத்துருக்களை கைகளை விடுவித்து எங்களை நிலைநிறுத்தி எங்களை பெருக பண்ண மாட்டவரே, எங்களுக்கு உறவுகளை மாற்ற மாட்டவரே, எங்களை பெருக பண்ண மாட்டவரே, சிறுமைகளை மாற்ற மாட்டவரே, பேத்திரங்களை மாற்றுமையா, கடன்களை மாற்றுமையா. வாய்த்தல கூப்பிடுங்க ஆண்டவரை விடிப்பார் விடிப்பார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிதாக்களை விடுவித்தவர், பிதாக்கள் மேல் பிரியமா இருந்தது நாங்கள் விடுவித்தார். நம்ம கர்த்தர் பிரியமா இருந்தார். நம்மை அவர் விடுவிப்பா, நம்மை அவர் விடுவிப்பா, நம்மை நிலைநிறுத்துவார், நம்மை பெருகப்படுவார், நமக்கு கூப்பிடுவதற்கு பதில் தருவார், நமக்கு வேண்டுகொண்டவரை பதில் கிடைக்க பண்ணுவார், நம்மை காலையில் சேர்ப்பார், பலரும் சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரம் நம்ம எல்லாரும் கர்த்தரை சோதரம் விடுவோம். சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தரை ஆசீர்வதித்ததுக்காய் சோதரம் விடுவோம். சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தரை நல்ல ஆலோசனைக்காய் சோதரம் விடுவோம். சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தரோடு பேசுகிற வார்த்தைகளுக்காய் சோதரம் விடுவோம். சோதரம் சோதரம். கர்த்தர் நம்மை பிரியமா இருந்தார். ஆமென். பிதாக்களை விடுவித்தது போல நம்மை விடுவிப்பார். சோதரம் விடுவோம். சோதரம் சோதரம். கர்த்தர் நம்மை பிரியமா இருந்தால் பிதாக்களுக்கு ஆமை அவரை நிலைநிறுத்தி அவரை பெருக பண்ணது போல நம்மை சத்துருக்கள் மத்தியிலே நிலைநிறுத்தி பெருக பண்ணுவோம். அதுக்காக சோதரம் விடுவோம். சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தர் நம்மை பிரியமா இருந்தார். பிதாக்களுக்கு வாக்கு பண்ண கானானை கொடுத்தது போல நமக்கு அந்த பரலோகராஜ்யத்தை தருவோம். அதுக்காக சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம். கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தார். தானியேல் ஜெபம் வேண்டிக் கொண்டவர் பதில் கொடுத்தது போல நம்முடைய வேண்டியலுக்கு பதில். அதுக்காக சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த ஆசீர்வாத சுதந்திரித்து பேசல நிலைநின்று பெருகத்தக்கதாக வளரத்தக்கதாக ஆமே கைகளை கிரியை நமக்கு உறுதிப்படுத்த முடியாது. அவருடைய பிரிய நம்ம இருக்க கேட்ட ஆலோசனை அவர் பிரியமான செய்து அவருடைய பிரியத்தை சம்பாதித்துக் கொள்ள கிருபை முடியாது. கைகளை கொட்டி சோதனை பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா. ஜெபிப்போம். பரலோக பிதாவே சோதரிக்கிறோம், அன்புள்ள தெய்வமே சோதரிக்கிறோம், மகிமையுள்ள ஆண்டவரை சோதரிக்கிறோம். இந்த கால வேளைக்காய் சோதரம் ஒரு விஷயங்களை கர்த்தரை துதிக்க சோதரி அந்த கிருபைக்காய் சோதரம். தேவனே உம்முடைய பிரியம் எங்கள் பிதாக்கள் மேல் இருந்ததுனால நீங்களை விடுவித்தேன், இளைஞர் பெரிய பணியோடு ஆமை கோராக புத்திர சொன்னதை தியானித்தோம். இது போல கர்த்தருடைய பிரியம் எங்கள் மேல் இருந்தால் நிச்சயமாக எங்கள் பிதாக்களை செய்த அற்புதங்களை எங்களுக்கு செய்து எங்களை விடுவித்த ஆண்டவரே, ஆண்டவரே பகைஞர் கண்ணீர் எங்களை தப்பித்த ஆண்டவரே, எங்களை சத்துரு மத்தியில் நிலைநிறுத்தி ஆண்டவரே, ஆண்டவரே சோதரம் சோதரம் சத்துரு மத்தியில் பந்தையை ஆயத்தப்படி சொன்னது போல எங்களுக்கு ஆண்டவரே எங்களை பெருக பண்ணி பார்க்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுடைய பிரியம் எங்களோடு இருப்பதாக மோசே ஜெபிக்கிறான். எங்கள் கைகளை கிரியை உறுதிப்பட உடைய பிரியம் எங்கள் மேல இருப்பதாக சொல்லுகிற ஆண்டவரே, உடைய பிரியம் எங்கள் மேல இருந்தா நிச்சயமாக தாவே ஆமை எங்கள் கைகளை கிரியை உறுதிப்படுத்துவேன், கைகளில் பலனை ஆசீர்வதிப்பேன். ஆகிய நாட்களில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், கைகளின் கிரியைகள் உறுதிப்படாமல் இருக்கிற பிள்ளைகள் கைகளின் கிரிகளின் பலன் உறுதிப்பட முடியாது. தங்கள் மேல் பிரியமா இருக்க ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஜபத்துக்கு பதில் பெற்றுக் கொள்ள கர்த்தர் தங்கள் மேல் பிரியமா இருக்க, உடைய பிள்ளைகள் சத்துரு கையில் விடுவிக்கப்பட்டு நிலை நின்று பெருகத்தக்கதாக கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமா இருக்க, வாக்கு பண்ண பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் தம்மில் பிரியமா இருக்க, என்னென்ன செய்ய வேண்டும் என்பது கேட்டாலோ ஆலோசனை உணர்ந்து ஒப்பு கொடுத்து ஆலோசனைப்படி கர்த்தரை பிரியமான செய்து கர்த்தர் தங்கள் பிரியப்பட எல்லாம் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து செயல்பட உதவி செய்யும். கர்த்தர் பிரியமா இருந்தால் என்னென்ன ஆசீர்வாதம் வரும் என்று கேட்டோமோ அந்த ஆசீர்வாதங்கள் யாராலும் பகிர்ந்து யாவருக்கும் உண்டாக முடியாது. கர்த்தர் நம்மள பிள்ளைகள் பிரியப்பட முடியாத காரியங்களை செய்ய உதவி செய்வையா. கர்த்தர் பிரியப்படுற காரியங்கள் 5 காரியங்களை கேட்டோம். ஆண்டவரே
துன்மார்க்கத்தை விட்டு மறந்து விட வேண்டும். பாவ ஜனங்களையும் பாவ தகப்பன் இருக்கிற இருப்பிடத்தை விட்டு வேறுபட வேண்டும். பயபக்தியோடு ஆராதனை செய்ய வேண்டும். பலிகளை ஆவிக்கேற்றபடி செலுத்த வேண்டும். ஆமென். இன்னும் நீதி நியாயங்களை செய்ய வேண்டும் கேட்டோம். ஏழை கர்த்தர் பிரியப்படுறான்னு பார்த்தோம். இந்த நேரத்தில் பார்க்கும் போது அநேக காரியங்கள் உண்டு. நமக்கு பயன் தமக்கு கிருபை காத்திருக்க மேல் பிரியமா இருக்கிறார். அல்லது ஞானஸ்தானத்தின் மேல் பிரியமா இருக்கிறார். இதெல்லாம் அநேக வசனங்கள் இருக்கின்றது. ஆகவே கர்த்தருக்கு பிரியமா இயேசு ஞானஸ்தானம் பற்றி கரையிற போது இவர் நேசகுமாரர் பிரியமா இருக்கிறது பிதா சாட்சி கொடுத்தார். ஞானஸ்தானம் பெற்று தேவனுக்கு பிரியமாய் மாறவும் கர்த்தருக்கு காத்திருந்து இயேசு மரணமலை ஜெபித்த போது இவர் நேசகுமாரர் பிரியமா இருக்கிறேன் சொன்னார். இதுபோல் தமக்கு பயந்து காத்திருக்கும் மேல் பிரியமா இருக்கிறார். ஆகவே கர்த்தர் பிரியப்படுகிற காரியங்களை இப்படி பிள்ளைகள் கை கொண்டு செய்து அடுத்த நாட்களில் கர்த்தர் தன் மேல் பிரியமா இருக்க பண்ணி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சோதரிக்க எல்லாருக்கும் உதவி செய்யும். யாருடைய சமாதானம் கடந்து போகணும். இந்த கொரோனாங்கிற வியாதி ஒருவரை தாக்காமலே அவங்களுடைய பிள்ளைகளை அந்த சத்துருவின் கையில் விடுவித்து சத்துருவை துரத்தி தேசத்தை நிலைநாட்டி பலிகை பெருகை செய்து விண்ணப்பங்களை பதில் கொடுத்து காரண சோதரிக்க கைகளில் பிரயாசம் பலனை உறுதிப்படுத்த ஆத்மா வாழ்வு சோவா இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளை கிருபை செய்யும். பிரியமா இருக்க உதவி செய்யும். கர்த்தர் பிரியப்படத்தக்கதாய் நடந்து கொள்ள கேட்ட ஆலோசனைப்படி ஜீவிக்க எல்லாருக்கும் உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஆத்மாவே கர்த்தரை சோதரி உள்ள வேண்டவர் சராபர் சோதரி ஆத்மாவே கர்த்தரை சோதரி அவர் செய்த சகலவாறு மறவாதே ஆமென். பிதாவாகிய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் கிருபை பரிசுத்தாவின் ஐக்கிய சிநேகம் நம்ம அனைவரும் எல்லா தேவ பிள்ளைகளோடும் சதா காலங்கள் இருப்பதாக ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தாரே சோ கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமையம் இயேசுவை நேசிக்கிறேன் மேலும் நேசிக்கிறேன் அக்கறையில் நான் என்று அவரை வாழ்த்துவேன். அக்கறையில் நான் என்று அவரை வாழ்த்துவேன். அல்லேலூயா.